லூக்கா 13:23-24 2 வசனம். அதில் ஒரு கேள்வியை கேட்குறாங்க. இயேசுநாதர்கிட்ட ஒரு கேள்வி. ரட்சிக்கப்படுகிறவர்கள் சிலர்தானோ என்று கேட்டான். ஒருத்தன் வந்து கேட்டான் ஆண்டவர்கிட்ட, ஐயா ரட்சிக்கப்படுறவங்க சிலர்தானா அப்படின்னு கேட்டான். அப்பொழுது ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே ரட்சிக்கப்படுகிறவர்கள் சிலர் பேர்தானோ என்று கேட்டார். அதற்கு அவர், இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள், அநேகர் உட்பிரவேசிக்க வகை தேடினாலும் அவர்களாலே கூடாமற் போகும் என்று சொல்லுகிறேன் என்று சொன்னார். அல்லேலூயா. எல்லாரும் அந்த வசனத்தை எடுத்து வாசிங்க. பைபிளை எங்க இன்னும் பைபிளை மடியில் தூக்கலை, திறந்து வைக்கல பாரு. வாசி எல்லாரும். லூக்கா 13:23-24. நிறுத்தி வாசிங்க பார்ப்போம். அப்பொழுது ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே ரட்சிக்கப்படுகிறவர்கள் சில பேர்தானா என்று கேட்டான். இடுக்கமான வாசல் வழியாய் பிரயாசப்படுங்கள், அநேகர் உட்பிரவேசிக்க வகை தேடினாலும் அவர்களாலே கூடாமற் போகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த வசனத்தினுடைய முழு விளக்கத்தை வருகிற நாட்களே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்போ நான் பிரசங்கம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் தங்கம் வந்து சாட்சி சொல்லிடு. அடுத்து துபாயிலிருந்து காலை ஒரு சாட்சி போட்டிருக்கா, அந்த சாட்சியும் கேட்டுடலாம். தங்க வர்றதுக்கு முன்னால் அதை ப்ளே பண்ணுங்க. பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. நிறுத்தினதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த ஆண்டு முழுவதும் என்னை கண்ணின் மணி போல இந்த துபாய் தேசத்திலே பாதுகாத்து வந்தார். எத்தனையோ வியாதிகள் வந்த போதும் பலவீனங்கள் வந்த போதும் கர்த்தர் கூட இருந்து வேலை ஸ்தலத்திலையும் கர்த்தர் கூட இருந்து என்னை காத்து வந்தார். அதுபோல என்னுடைய மனைவி, நாகர்கோயிலில் இருக்கிற மனைவி பையனையும் கர்த்தர் இதுவரை அதிசயமாக ஆச்சரியமாக நடத்தி வந்ததுக்காக ஆண்டவருக்கு கொடான கோடி நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து எங்கள் குடும்பத்துக்காகவும் எனக்காகவும் தொடர்ந்து எங்களை ஜெபிக்கும்படி சபையார் எல்லாரையும் தாழ்மையோடு கேட்டுக்கொண்டு சாட்சியை முடித்துக் கொள்கிறேன். ஆமேன். அந்த கேமரா ஆப்ரேட் பண்ணுறவங்க அங்கே நில்லுங்க. தங்கம் பின்னால் இருந்து சொல்கிறான், கேமராவை அங்கே திருப்புங்க. சொல்லுமா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னி ஒரு சாட்சியாக நடத்தின தேவனுக்கு ஸ்தோத்திரம். பிளஸி திருமணத்துக்காக அநேக நாள் ஜெபித்தோம். ஐயாவும் அநேக நாள் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, அவளுக்கு பக்கத்து ஊரில் மாப்பிள்ளை கிடைக்கணும், நானும் வேண்டிக்கிட்டு இருக்கேன், நீ ஜெபின்னு சொன்னாங்க. அதுபோல் நாங்கள் ஜெபித்தோம். நிறைய மாப்பிள்ளை அவளுக்கு வெளியூர் மாப்பிள்ளை வந்துச்சு. அதில் அவளுக்கு நிறைய பேர் நகை போட்டு கேட்டாங்க. ஆனால் அவள் எதுவுமே சம்மதிக்க முடியாது. எனக்குன்னு ஆண்டவர் வச்சிருப்பார், அது கிடைக்கும்போது நான் சம்மதிப்பேன், இது வேண்டாம் வேண்டான்னு அவளு நிறைய வேண்டாம் வேண்டான்னு சொல்லிட்டா. இந்த ஜூலை மாதம் ஒரு 3 நாள் உபவாச ஜெபம் பாஸ்டமாக நடத்தினாங்க. அதில் 3 நாளும் நான் பிளஸிக்காக ரொம்ப அழுது ஜெபித்தேன். கர்த்தர் அந்த மாதத்தில் அவளுக்கு ஒரு மாப்பிள்ளை வீடை கொண்டு வந்தார். பெண்ணை பார்க்காமலே பேசி அவங்க முடித்த, நான் சொன்ன பெண்ணை பார்த்துட்டு வந்து பேசுங்கன்னு. இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பெண்ணை பார்க்காமலே ஃபோன்லேயே பேசினாங்க. அந்த மாப்பிள்ளை தான் இப்போ திருமணமாக இருக்குது. கர்த்தர் திருமணத்தை அமோகமாக நல்ல ஒரு ஆசீர்வாதமாக நிறைவாக நடத்தினார். தேவ பிரசன்னத்தில் நான் உணர்ந்தேன், தேவ மகிமையை நான் உணர்ந்தேன். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு பெரிய காரியங்களை செய்தார், ஆசீர்வாதம் நடத்தினார். ஸ்தோத்திரம். ஐயாவும் அதில் அந்த ஜெபத்தில் அந்த கல்யாணத்தில் ஐயா தான் நடத்தணும்னு எங்கள் அம்மா சொல்லி தான் இறந்தாங்க. அதுபோல் ஐயாவே அந்த திருமணத்தை நடத்தி வச்சாங்க. ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வேத வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நன்மையானதை தருவார். அல்லேலூயா. நன்மையை பெற்றுக்கொள்ள பிரயாசப்படணும். சிலர் பிரயாசப்பட்டோ வாய்க்காது. ஆனால்
நம்ம இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார். உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவார். உண்மை இருக்கும், எதுலையும் உண்மை இருக்கணும், உன் சின்சியாரிட்டி இருக்கணும். அப்படி உண்மையாய் கர்த்தரை தேடுவீர்களானால் கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை கண்டடைவீர்கள். வசனத்தை அப்படியே நம்புங்க, பிளைனாக நம்புங்க, வசனத்தை விசுவாசிங்க. இந்த வசனம் தான் நம்ம வாழ்க்கையை உயர்த்தும். அல்லேலூயா. நம்ம நம்பி இருக்கிற எல்லாம் நம்மளை கைவிட்டுருங்க, எதுவுமே நமக்கு கை கொடுக்காது. ஆனால் இயேசு ஒரு நாள் நம்மை கைவிட மாட்டார், ஒரு நாளும் ஒரு காலம் கைவிட மாட்டார். அல்லேலூயா. இருபத்தி 2வது வசனத்தை வாசித்து 23 வாசிப்போம். 13, 22. அவர் எருசலேமுக்கு பிரயாணமாய் போகும்போது பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் உபதேசம் பண்ணி கொண்டு போனார். அப்பொழுது ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, ரட்சிக்கப்படுகிறவர்கள் சில பேர் தானோ என்று கேட்டான். அதற்கு அவர், இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள், அநேகர் உட்பிரவேசிக்க வகை தேடினாலும் அவர்களாலே கூடாமற் போகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர் எருசலேமுக்கு நடந்து போகிறார். கிராமங்கள் பட்டணங்கள் எல்லாம் வழியாக போகும்போது உபதேசம் பண்ணிக்கொண்டே போகிறார். என்ன உபதேசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனந்திரும்பங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. அந்த உபதேசத்தை தான் அவர் பண்ணிக்கிட்டே போகிறார். மனந்திரும்பங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது அப்படிங்கிற அந்த உபதேசத்தை பேசிக்கிட்டே போகும்போது ஒருவன் கேட்டான், ரட்சிக்கப்படுகிறவர்கள் சில பேர்தானோ என்று கேட்டார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு அருமையான ஒரு கேள்வி. இந்த உலகத்தில் திரளான ஜனங்கள் இருக்கிறார்கள், கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள். ஆனால் திருச்சபைக்குள்ளே இருப்பவர்கள் ஒரு சிலர் தான். அந்த திருச்சபைக்குள் இருப்பதிலும் ரட்சிக்கப்பட்டவர்கள் சிலர் தான். அநேகர் அழைக்கப்பட்டாலும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். அப்போ ஒரு பெரிய கூட்டத்தில் ரட்சிக்கப்பட்டவங்களை எப்படி அடையாளம் கண்டுபிடிப்பது? யார் யார் ரட்சிக்கப்பட்டிருக்கா, யார் ரட்சிக்கப்படலை அப்படிங்கிறத எப்படி அடையாளம் கண்டுபிடிப்பது? அதுக்கு என்ன அடையாளம் இருக்கு? ஒரு மனுஷனுக்குள்ளேயோ ஒரு மனுஷிக்குள்ளேயோ, அல்லது ஒரு வாலிப பையன், ஒரு வாலிப பிள்ளை, அல்லது ஒரு வயோதிபர், யாரோ ஒரு நபருக்குள்ள ரட்சிப்பு இருக்குமானால் தேவ காரியத்தை செய்யாமல் அவங்களால சும்மா இருக்க முடியாது. அதுதான் அடையாளம். நான் ரட்சிக்கப்பட்ட உடனே, நான் 17 வயசில் பியூசி படிக்கும்போது ரட்சிக்கப்பட்டேன். நான் ரட்சிக்கப்பட்டது எங்கள் அப்பாவுக்கு தெரியாது, எங்கள் அம்மாவுக்கு தெரியாது. அவங்க எல்லாம் சிஎஸ்ஐ, அவங்களுக்கு இந்த அனுபவமும் கிடையாது. ஆனால் நான் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பெற்றேன். நான் ரட்சிக்கப்பட்ட உடனேயே எனக்குள்ள முதல்ல வந்த தாகம், நான் அபிஷேகம் பெற வேண்டும் என்ற தாகம் எனக்கு வந்தது. ரட்சிக்கப்பட்ட உடனே ஞானஸ்நானம் எடுத்தேன். அடுத்து எனக்குள்ள இருந்த பயங்கரமான வெறி என்ன அப்படின்னா, அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வெறித்தனமாக இருந்தது. நான் பாஸ்டர்ட்ட போய் கேட்டேன், எல்லாரும் என்னென்னமோ பேசுகிறாங்க, ஜெபம் பண்ணுறாங்க, எனக்கு அப்படி ஜெபம் வர மாட்டேங்குது. ரட்சிக்கப்பட்டேன், ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், அடுத்து எனக்கிட்ட என்ன குறை, என்னால் பேச முடியலை. நீங்கள் போயிட்டு காலேஜுக்கு போயிட்டு ஒரு நாள் சாயங்காலம் 6 மணிக்கு வாங்க, நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லித்தரேன் அப்படின்னாங்க. அதே மாதிரி காலேஜுக்கு போயிட்டு நான் ஒரு நாள் ஈவினிங் வீட்டுக்கு அங்கே போயிட்டேன், பாசையாக போய் பார்க்க போயிட்டேன். எனக்கு எப்படியாவது அபிஷேகம் வேணும்னு கேட்டேன். அபிஷேகம்னா என்ன, யாருக்கு ஆண்டவர் அபிஷேகம் கொடுக்குறார், அபிஷேகம் வரும்போது என்ன நடக்கும், அந்த அபிஷேகத்தில் நாம் எப்படி செயல்படுவோம், தெளிவாக எல்லாத்தையும் சொன்னாங்க. நான் அப்படியே ஸ்பீடாக ஹாஸ்டலுக்கு வந்தேன். நானும் மூர்த்தின்னு ஒரு சகோதரனை கூட்டிகிட்டு போயிருந்தேன்.
அவர் ரட்சிப்புக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி பக்கத்தில் முழங்கால் போட்டு என் ரூமில் நான் உட்காந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஒரு 5 நிமிஷம் கூட ஆகலைங்க, முழங்கால் போட்டு ஆண்டவர்கிட்ட எப்பா எனக்கு எப்படியாவது அபிஷேகத்தை ஊற்றிருங்க அப்படின்னு நான் கேட்டேன். யாருமே கிடையாது. பையங்கள்லாம் எதிர்த்தாக்கில் ஜான்ஸ் காலேஜ் இருக்குது, அந்த கேம்பஸில் வந்து நவராத்திரின்னு ஒரு சினிமா ஓடிக்கிட்டு இருக்கு, அங்கே போயிட்டாங்க. 98 பேர் அங்கே இருக்காங்க, நாங்கள் 2 பேர் மட்டும் இங்கே இருக்கோம். நான் ஜெபம் பண்ண ஆரம்பித்த உடனே என் மேலே ஆவியானவர் இறங்கினார். அப்படியே டங்கு டங்கு டங்குன்னு அந்த கொல்லம் ஓடு பதிச்சிருக்கு தரையில், முட்டெல்லாம் பேந்து ரத்தம், கையிலையெல்லாம் ரத்தம், நிறுத்த முடியல, பயங்கரமான அபிஷேகம். அதுக்குள்ளே அவங்க சினிமாலாம் முடிஞ்சு எல்லோரும் வந்துட்டாங்க. இங்கே நான் சத்தம் போட்டு ஜெபிக்கிறத பார்த்த உடனே என் ரூம்மேட்டே என் ரூம்குள்ளே வரமாட்டான். எல்லாரும் வந்து நின்று இதை ஏதோ இவன் பேசுகிறான், இவனுக்கு ஏதோ கிறுக்கு பிடிச்சிட்டு இவன் கொஞ்ச நாளாகவே பைபிள் கோட்டியாக தான் அலைதான், பைபிளை தூக்கிட்டு அலைதான்னு சொல்லி எல்லாம் அவங்கவுங்க பேசுகிறாங்க. எல்லாம் கேட்க எனக்கு பதில் சொல்ல முடியல. அப்போ நான் ஆண்டவர்கிட்ட மனசுலே சொல்கிறேன், ஆண்டவரே இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீ கிறுக்கனாக்கிடுவாங்க, எனக்கு ஒரே ஒரு வார்த்தை மட்டுமாவது தமிழில் கொடுங்க, நான் அபிஷேகம் பெற்றிருக்குங்கிறத சொல்லிவிட்டு நான் திரும்ப அந்நிய பாஷையில் கண்டினியூ பண்ணுவேன் அப்படின்னு நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன். அப்படி பேசிகிட்டே இருக்கும்போது டக்குன்னு அந்த அந்நிய பாஷை அப்படி நின்று எனக்கு ஒரு விடுதலை வந்துச்சு. நான் சொன்னேன், எனக்கு பைத்தியம் கிடையாது, எனக்கு கோட்டியும் பிடிக்கல, ஒன்றுமே கிடையாது, நான் அபிஷேகம் பெற்றிருக்கேன்னு சொல்லி தமிழில் சொன்ன உடனே, ஆமாம் இவன் நான் இப்போ தமிழில் பேச ஆரம்பிச்சிட்டானே அப்படின்னு முகத்தெல்லாம் தண்ணி அடித்து தொடச்சி என்னை ரூமில் கொண்டு விட்டுட்டாங்க. அன்றைக்கி விடிய விடிய நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அன்று பெற்ற அபிஷேகம் தான் இன்றைக்கு வரைக்கும் என்னிலே இருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ரட்சிக்கப்படுகிறவர்கள் சிலர் தானோ என்றால் எல்லாரும் ரட்சிக்கப்பட முடியாது. ரட்சிக்கப்படுறவங்களுடைய அடையாளம் என்ன? நான் என்றைக்கு ரட்சிக்கப்பட்டனோ உடனே ஞானசானம் எடுக்கணுங்கிற உந்துதல் வேகம் எனக்குள்ள வந்துருச்சு. ஞானசானம் எடுத்த உடனே அடுத்த வேகம், நான் அபிஷேகம் பெற வேண்டும். அதுக்கடுத்து நான் அபிஷேகம் பெற்ற பிறகு 45 கிராமம் கிட்டத்தட்ட உட்கார்ந்துருக்காங்க பிரதர் ராபர்ட் பழனிசாமி. அப்போ அவங்க டெலஃபோன்ஸில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. தேங்க்யூ. நான் காலேஜில் பிஏ படிச்சுக்கிட்டு இருந்தது. 2 பேரும் ஒரு வீட்டில் உட்காந்து சமையல் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். அப்போ ஒரு நாள் இவங்க என்னைய ரொம்ப கிண்டல் அடித்து கேலி பண்ணிட்டாங்க. நான் ஜெபம் பண்ணதை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப வேசடை ஆயிட்டு. ஆண்டவரே, இந்த ஆத்மா ரட்சிக்கப்படுற வரைக்கும் நான் வந்து சாப்பிட மாட்டேன்னு சொல்லி ஒரு பொருத்தனை பண்ணிட்டேன். ஒரு நாள் அப்படி இருந்தேன், கேள்விப்பட்டவுடனே எல்லாரும் வந்து அப்படியெல்லாம் பொருத்தனை பண்ணக்கூடாது, கர்த்தர் ரட்சிக்கிற நேரத்தில் ரட்சிப்பார், அதை உடனே சாப்பிடுங்கன்னு சொல்லி என்னையெல்லாம் தடுத்துட்டாங்க. அதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு மாதம் கழித்து அவர்களை கர்த்தர் சந்தித்தார். அவங்களும் ரட்சிக்கப்பட்டாங்க, ஞானசானம் எடுத்தாங்க, அபிஷேகம் பெற்றாங்க. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து மற்ற சபையில் இருக்கிற வாலிபர்களை கூட்டிகிட்டு பாளையங்கோட்டையை சுற்றி 45 கிராமம் சைக்கிள்லே போய் சுவிசேஷம் ஆரம்பிச்சிருக்கோம். அல்லேலூயா, ஆமென். அப்போ ரட்சிப்புங்கிறது கர்த்தருடையது, நம்மக்கிட்ட இல்லை. அந்த ரட்சிக்கப்பட்டவனுக்கு ரட்சிக்கப்படாத ஒரு பொண்ணு, ரட்சிக்கப்பட்டவளுக்கு ரட்சிக்கப்படாத ஒருத்தன் வந்தான்னா அவள் வாழ்க்கை சீரழிவு தான். அந்நிய நுகத்திலே பிணைக்கப்படாதிருங்கள். ரட்சிக்கப்பட்டவங்களாக இருந்தால் ஜெபம்ல 1 மணி நேரம் இருக்கும், கொடுக்கறதுல 1 மணி நேரம் இருக்கும், ஆராதிக்கிறதுக்கு 1 மணி நேரம் இருக்கும், பிள்ளைகளை வளர்க்குறதுல 1 மணி நேரம் இருக்கும், எல்லாத்துலேயும் 1 மணி நேரம் இருக்கும். அதுக்கு என்ன வேணும்னா ரட்சிக்கப்பட்டிருக்கணும். ஆனால் இன்றைக்கு ரட்சிக்கப்படாமலே சிலருக்கு ஞானசானத்தை கொடுத்து தொலைச்சிருந்தோம். அந்த ரட்சிக்கப்படாமல் ஞானசானம் எடுத்ததுனால தான் அவங்களுக்கு அபிஷேகமும் இல்லை, கிருபையும் இல்லை, அந்த ஆவியில் வளரணுங்கிற தியாகமும் கிடையாது. இப்போ நான் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று ஆண்டவருக்குள்ளே வந்த அன்னையிலிருந்து சுவிசேஷம் சொல்லணும், காலேஜில் இருக்க ஒவ்வொருவருக்கும் டிராக்டை கொடுத்து சொல்லுவோம். நான் இப்போ பியூசி ஜான்ஸில் முடிச்சுட்டு பிஏ சதகத்தில் காலேஜில் போய் படித்தேன். காலேஜ் விட்ட உடனே
நானும் ஏசுராஜின்னு ஒரு பிரதரு, 2 பேரும் கிளாஸ்மேட்டு, சைக்கிள் எடுத்துகிட்டு வேகமாக முன்னால் வந்து இந்த மெயின் ரோட்லேருந்து உள்ள 1 கிலோமீட்டர் நடக்கணும். மெயின் ரோட்டில் நிற்போம் சைக்கிளை வச்சுக்கிட்டு. வர்றவங்களுக்கெல்லாம் டிராக்ட் இப்படி கொடுத்துக்கிட்டே இருப்போம். அப்படி ஒவ்வொருத்தருக்காக கொடுக்கும்போது சிலர் வாங்கி கசக்கி எங்கள் மூஞ்சில் எரிஞ்சிட்டு போயிடுவான். நாங்கள் பேசாமல் அதெல்லாம் ஒன்று சகிச்சுக்கிடுவோம், விட்டுட்டு எல்லாருக்கும் டிராக்ட் கொடுப்போம். ஏன்னா ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டுட்டான்னா அவன் ரட்சிப்பு அவனுக்குள்ள ஜீவனோடு இருந்தால் இன்னொரு ஆளை ரட்சிப்புகளை கொண்டு வரணுங்கிற தாங்க வந்துடும். அவன் அமைதியாக, அவளால் அமைதியாக இருக்க முடியாது. யார் ரட்சிப்பை பறி கொடுத்தாங்களோ, யாருக்குள்ள சரியான ரட்சிப்பு வரலையோ, ஆண்டவர்கிட்ட பாவத்தை அறிக்கை செய்து மனம் திரும்பலையோ, முன்னால் ரட்சிக்கப்படாத பாவி, நனையாத பாவி இப்போ நனைஞ்ச பாவின மாதிரி பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடாமல் ஒப்புரவாகாமல் ஞானசானம் எடுத்திருந்தா கடைசி வரைக்கும் அவங்களுக்கும் அந்த ரட்சிப்பு பேலன்ஸ் செய்யவே செய்யாது. ரட்சிப்பு நமக்குள்ள வந்துட்டா நம்மளால சும்மா இருக்கவே முடியாது. ஆண்டவர் சன்னிதானத்தில் கிடு நடுங்குவோம், பயம் இருக்கும், நெஞ்சு துணிச்சல் வரவே வராது. ஏன்னா நமக்குள்ள இருக்கிற ரட்சிப்பு நமக்குள்ள ஒரு பயத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். கர்த்தர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும். இல்லைன்னா ஆண்டவர் பிச்சு எடுத்துருவார் அப்படிங்கிற நெஞ்சில் பயம். அனனியா சப்பிரா பொருத்தரை பண்ணாங்க, என் சொத்தை விற்று கொடுத்துருவேன்னாங்க. அப்படி சொத்தை விற்று கொடுத்துருவேன்னு சொன்ன பிறகு 2 பேரும் சேர்ந்து ஒரு கள்ளத்தனம் பண்ணாங்க. கொஞ்சத்தை நமக்கு வச்சுக்கிடுவோம், எல்லாத்தையும் கொண்டு கொடுத்தா எப்படி அப்படின்னு 2 பேரும் கள்ளத்தனம் பண்ணி கொஞ்சம் ஒரு பகுதி எடுத்து வச்சுக்கிட்டாங்க. இப்போ அவங்க கொண்டு வர்றாங்க, காணிக்கை தான் கொண்டு வராங்க. பேதுருவுக்கு எதுவுமே தெரியாது. இப்போ வந்து உள்ள நுழையும் போது ஆவியானவர் பேதுருவை கொண்டு கேட்குறார், இந்த சொத்தை இவ்வளவுக்குத்தானா விற்றீர்கள்? அவன் சொல்கிறான் ஆம். உடனே பேதுரு மூலமாக பரிசுத்தாவியினிடத்தில் பொய் சொல்ல துணிந்தது என்ன? அங்கே கீழே விழுந்து செத்து போனான். இது தெரியாமல் மனைவி உள்ள வாரா, அவள்கிட்ட இதே கேள்வி ஆவியானவர் கேட்கிறாரு. அவளும் ஆம், பொய் சொல்றதுக்கு இருவரும் ஒருமனப்பட்டது என்ன? அவளும் கீழே விழுந்து சாகுறா. அவனை அடக்கம் பண்ணிட்டு வர்றதுக்குள்ள இவளையும் தூக்கிட்டு போயிடுச்சு. இதுதான் ஆதி சபை. ஆதி திருச்சபையில் ஆவியானவருடைய அசைவு இருந்ததுனால ஒருத்தரும் சின்ன தவறு கூட செய்துவிட்டு தப்பிக்க முடியாதபடிக்கு தேவன் கிரியை செய்து கொண்டிருந்தார். அல்லேலூயா. இன்றைக்கு அந்த விதமான கிரியைகள் இல்லாமல் போனதுக்கு காரணம் ரட்சிக்கப்பட்டவங்க சபையில் சிலர் தான். அந்த ரட்சிக்கப்பட்டவங்க யாருங்கிறது அடையாளம் தெரியும். அவங்க சுவிசேஷம் சொல்லுவாங்க, விடுவிடா போய் எப்படியாவது 2 ஆத்மா ஆதாயம் பண்ணணும் பிரயாசப்பட்டுகிட்டே இருப்பாங்க. ஒரு ஆத்மா ஆதாயம் பண்ணியாச்சா அடுத்த ஒரு ஆத்மா போய் ஆதாயம் பண்ண நினைப்பாங்க. தன் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு பயபக்தியை சொல்லிக் கொடுப்பாங்க, தனி ஜெபம் பண்ணுவாங்க, ஊழியத்தில் பங்கெடுப்பாங்க, ஊழியங்களுக்கு கொடுப்பாங்க. இதெல்லாம் அடையாளங்கள். ரட்சிப்பு உள்ள இருக்குன்னு அடையாளம். அடுத்து மெயின் அடையாளம், ரட்சிப்பு உனக்குள்ள வந்தா இந்த உலகத்தினுடைய அப் டு டேட் ஸ்டைல் உன்னைய விட்டு போயிடும். அதான் முதல் அடையாளம். நான் ரட்சிக்கப்பட்ட உடனே என்கிட்ட கிறிஸ்மஸுக்கு புது துணி போடக்கூடாது யாருமே எனக்கு சொல்லலை. ஆனால் எங்கள் அப்பா அம்மா எனக்கு புது துணியை எடுத்து கொடுத்தாங்க, ஆனால் நான் போடவே இல்லை. அன்றிலிருந்து 1971 இப்போ வரைக்கும் நான் கிறிஸ்மஸுக்கு புது துணி போட்டதில்லை. ஏனென்றால் எனக்கு அன்னைக்கு கிறிஸ்மஸுங்கிறதே ஏசுநாதர் 25 பிறக்கலை. ரோம அரசாங்கம் அப்படி ஒரு விடுமுறையை அறிவித்ததுனால சரி நமக்கு ஒரு விடுமுறை கிடைக்கி, அந்த விடுமுறையில் நம்ம ஏன் சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்கணும், ஆண்டவரை ஆராதிக்கணும், ஒரு ஆராதனையை செய்யணுங்கிறதுக்காகத்தான் அந்த கிறிஸ்மஸ் நாளில், அது கிறிஸ்மஸ்ன்னு சொல்கிறது அது அரசாங்கம் விட்ட லீவு தானே ஒழிய இயேசு அன்றைக்கு பிறக்கவில்லை. அதனால தான் நீ புது துணி போட்டு அதை அடையாளப்படுத்தாத. நான் அடுத்த வருஷம் கூட இந்த கிறிஸ்மஸ் ட்ரீயோ இங்கே கிறிஸ்மஸ் அப்படிங்கிற எந்த அடையாளமும் இருக்கக்கூடாது. சாண்டா கிளாஸ் போட்டு கூட போகக்கூடாது. நம்ம விசுவாசிகள் பாசமாக எல்லாம் போய் வீடு வீடாக போய் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்திட்டு வரணும் அப்படிங்கிறதான் நான் தீர்மானம் பண்ணியிருக்கேன் அடுத்த வருஷம். ஏனென்றால்
வர வர மாமியா கழுத மாதிரி போனாலான்னு திருச்சபை என்ன செய்கிறது என்றால் உலக பிரகாரமான ஆடம்பரத்தையும் உலக பிரகாரமான காரியங்களையும் சபைக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வர பார்க்குது. அப்போ நமக்கு ஆராதனை தான் நமக்கு முக்கியம் என்று இருந்த இடத்துல இப்போ அது எப்படி மருவி விட்டது என்று சொன்னால், அதை ஒரு ஆடம்பரமாகவும் அது ஒரு விசேஷமான நாளாகவும் அதை கொண்டாட ஆரம்பிச்சிட்டோம். அது அல்ல கிறிஸ்மஸ்ஸு. கிறிஸ்மஸில் இயேசு பிறந்தாருங்கிற அந்த சத்தியம் மறைக்கப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் அன்னைக்கு ஒரு ஆராதனை வைக்கிறோம் 3 மணிக்கு. இல்லைன்னா அது கூட இருக்காது. இந்த 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 உலகம் என்ன செய்யும்னா சத்தியத்தை அப்படியே மறைச்சி அசத்தியத்தை முன்னால கொண்டு வந்து நிறுத்திடும். அது யாருடைய தந்திரம் என்றால் பிசாசுனுடைய தந்திரம். அந்த பிசாசுனுடைய தந்திரங்களுக்கு கீழ்ப்படிஞ்சுதான் இப்படி ஒவ்வொன்றா நான் ரட்சிக்கப்பட்ட காலங்களில் பெந்தகோஸ்தில் சபையில் பரிசுத்தமான ஒரு சின்ன கூட்டம், ஒரு 60 பேர் 70 பேர் தான். ஆனால் பரிசுத்தமான கூட்டம் இருக்கும். சிலுப்பட்டைகள் அங்கே இருக்காது. உலக ஆடம்பரத்தை அனுபவிக்கிறவங்க இருக்க மாட்டாங்க. ஏன்னா ரட்சிக்கப்பட்ட உடனே நம்ம சிலுப்பட்டத்தனம் போயிடும், ஆடம்பரம் போயிடும், உலகத்தின் மேலே இருந்த ஆசையும் போயிடும், இச்சையும் போயிடும், இந்த உலகத்தை அனுபவிக்கணும்னு எண்ணமும் போயிடும். நான் ரட்சிக்கப்பட்டேங்க, எனக்கு அந்த புது துணி கிறிஸ்மஸில் போடணுங்கிற எண்ணம் போயிட்டு. எங்கள் அப்பா கேட்டாங்க, என்னடா துணி போடலையா? இல்லை போடலை. ஏன் போடலை? வேண்டாம், அது எப்போ வேணாலும் போட்டுக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு சொன்னால் புரியாது, அதனால நான் சொல்லலை. ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. மெனக்கிட்டு போய் கிறிஸ்மஸுக்கு போய் துணி எடுத்து, அதுதான் இந்த தீபாவளி, அது இந்திலேருந்து ரட்சிக்கப்பட்டு வந்தவங்க தீபாவளிக்கு போய் ராத்திரி 12 மணிக்காவது போய் துணி எடுக்கணும் போவாங்கல்ல, அந்த வேரி கிறிஸ்மஸுக்கு வந்துருச்சு. அது வரக்கூடாது என்பதற்காகத்தான் கிறிஸ்மஸ் நாளிலே இதை செய்யாதீங்க, நியூ இயருக்கு போடு, மற்ற நாள் போடு, உன் பிறந்த நாளுக்கு போடு, பிரச்சனையே கிடையாது. ஒரு வருஷத்துக்கு இதை சாக்கு வச்சு ஒரு துணி கிடைக்கி, நல்லது. அதை நீ மற்ற நாட்களில் பயன்படுத்தி இதை அடையாளப்படுத்தாத அப்படி நான் சொல்கிறதுக்கு காரணம், சொன்னதுக்கு காரணம் அதுதான். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ரட்சிப்பினுடைய அடையாளம் என்னன்னா, ரட்சிக்கப்பட்ட உன்னால அமர்ந்திருக்க முடியாது. ஆண்டவரை பாடணும்னு என்ன வரும், கைதட்டணும்னு என்ன வரும், துதிக்கணும்னு என்ன வரும், தியாகம் பண்ணணும் என்ன வரும், அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும்னு என்ன வரும், அடுத்தவங்களுக்காக ஜெபிக்கணுங்கிற என்ன வரும், ஆத்மாவை ஆதாயம் பண்ணணும் என்ன வரும். ஆத்மா பாரம் நமக்குள்ள இருந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. அதுதான் ரட்சிப்பின் அடையாளம். ரட்சிப்பின் அடையாளம். பாஸ்டமா நான் பார்க்கும்போது, நான் பியூசி படிக்கிறேன், பாஸ்டமா 9ஆவது படிக்கிறாங்க. அப்போ தான் உடங்குடியிலேருந்து இங்கே வந்திருக்காங்க. அன்றைக்கு அந்த வாலிப பிள்ளையாக பார்த்து எப்படி இருந்தாங்களோ, இன்னைக்கு வரைக்கும் அந்த ரட்சிப்பில் கொஞ்சம் கூட தவறலை. ராத்திரி படுக்கிறதுக்கு முன்னால் ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் இல்லை, ஒரு 10 நிமிஷமாவது கட்டிலில் படுக்கிறதுக்கு முன்னால் கீழே நின்று முழங்கால நின்று ஜெபம் பண்ணாமல் இருந்ததை நான் பார்க்கல. எவ்வளவு டயர்டானாலும், எனக்கு கூட ரொம்ப டயர்டாயிரும். அவ்வளவு வீட்டு வேலை காரியங்கள் எல்லாம் முடித்து வீட்டை பூட்டிட்டு அதில் ஒரு 10 நிமிஷம் இல்லை ஒரு 5 நிமிஷமாக இருந்து ஜெபம் பண்ணாமல் படுக்க மாட்டாங்க. ஏன் தெரியுமா? ரட்சிப்பு அலைவாக இருக்குது. இன்றைக்கி காலையில், நேற்றுக்கு நாங்கள் ஒரு வீடு விசிட் பண்ணோம், போயிட்டு வந்தோம். ரொம்ப டயர்டாயிடுச்சு எனக்கு. அதுக்கப்புறம் ஒரு சிலர் வந்தாங்க, அவங்கெல்லாம் பார்த்து எடுத்துகிட்டு அடுத்த ஆமாம் அதுக்கு அடுத்து செல்வராஜ் அவங்கக்கிட்ட பேசி எடுத்து அது 10:30க்கு மேலே ஆயிடுச்சு. ரொம்ப டயர்ட்னா பயங்கர டயர்டு. காலையில் 5 மணிக்கு நான் எழும்ப முடியலை. ஒரு 5:20 25 இருக்கும். தட்டிட்டாங்க, இன்னும் தூங்கிட்டு இருக்கீங்க, எழும்பலையா அப்படின்ட்டு. ஏம்மா எனக்கு எழும்ப முடியலை, என் சரீரம் எந்திரிக்க மாட்டேங்குது. சரி அப்போ படுங்க. 2 நிமிஷம் படுத்தேன், படுக்கிறதுக்கு மனசு வரல. சரீரம் படுங்கு, மனசு எழும்புங்க. உடனே நான் எழும்பிட்டேன். எழும்பி உட்காந்து என் ப்ரிப்பரேஷனை நான் ஆரம்பிச்சிட்டேன். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நீ ரட்சிக்கப்பட்டிருந்தா உன்னால் சும்மா இருக்க முடியாது.
உன் ரட்சிப்பு ஒன்று நீ பறி கொடுத்துருக்கணும், இல்லை நீ ரட்சிக்கப்படாமல் இருக்கணும், பாவங்களை அறிக்கையிடாமல் இருக்கணும், மன்னிப்பு கேட்க வேண்டியங்கிட்ட மன்னிப்பு கேட்காம இருக்கணும். அப்படி இருந்தால் அல்லேலூயா, அருமையான தேவ பிள்ளையே, ஓ ரட்சிப்பு உன்னை விட்டு பறி போயிடும். ரட்சிப்பை பறி கொடுத்துட்டு அப்படின்னா சாதாரண ரட்சிக்கப்படாத ஆளும் நீயும் ஒன்று தான். அவங்களுக்கு இந்த உலகத்தை அனுபவிக்கணும் அந்த எண்ணம் தான் இருக்கும். ஆனால் ரட்சிப்பு நமக்குள்ளே இருந்தால் இந்த உலகத்தை வெறுக்கணும், நித்தியத்தை பற்றி கொள்ளணும் அந்த எண்ணம் இருக்கும். ரட்சிப்பை பறி கொடுத்தவங்களுக்கு அந்த எண்ணம் வரவே வராது. அவங்களுக்கு இந்த உலகத்தை எப்படியெல்லாம் அனுபவிக்கலாம், என்னென்னலாம் நவநாகரிகமாக இருக்கிறது, எதையெல்லாம் போட்டு நம்ம அனுபவிக்கணும், எதெல்லாம் உடுத்தி அனுபவிக்கணும், எதெல்லாம் சாப்பிட்டு அனுபவிக்கணும், இந்த உலகத்தின் மேலே இச்சை அப்படியே பிடிச்சிக்கணும். ஆனால் ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு, அந்த ரட்சிப்பை பறி கொடுக்காம இருக்கிறவங்களுக்கு இந்த உலகத்தை அனுபவிக்கணுங்கிற எண்ணம் இல்லாமல் தேவனை அனுபவிக்க வேண்டும், தேவ ராஜ்யத்தை அனுபவிக்க வேண்டும், தேவனை ஆராதிக்க வேண்டும், கர்த்தருக்காக நான் வாழ வேண்டும் என்கிற தியாகம் வந்துடும். அந்த தியாகம் எதனால் வருகிறது? ரட்சிப்பு. ஏன்னா இயேசு தியாகம் பண்ணார். இயேசு தியாகம் பண்ணதுனால நமக்குள்ள இருந்த பாவம் வெளியே போயிடுச்சு. அந்த பாவம் உன்னை பலட்சியமாக்கும். ஒரு மனுஷனுக்குள்ள பாவம் இருந்தா அது உன்னை பலவீனப்படுத்தும். பாவம் இருந்துச்சு அப்படின்னா நீ ரட்சிப்பை பறி கொடுத்துட்டேன்னு அர்த்தம். போன பாவம் திரும்ப உள்ள வந்துட்டு நம்ம பேச்சு வித்தியாசமாக இருக்கும். ஒரு அமெரிக்கையாக இருக்காது, அன்பாக இருக்காது, ஒரு குலைவாக இருக்காது, ஒரு நாணத்தோடு இருக்காது, ஒரு அரவணைப்போடு இருக்காது. ஆண்களும் நெஞ்ச நிமித்திக்கிட்டு மூஞ்ச அப்படி நீட்டிக்கிட்டு பேசுவாங்க. எப்போவுமே ஒரு அரவணைப்பு இருக்கணும் ஆண்கள்கிட்ட. பெண்கள்கிட்ட ஒரு அன்பு இருக்கணும், ஒரு அடக்கம் இருக்கணும், ஒரு கீழ்ப்படிதல் இருக்கணும், ஒரு நேசம் இருக்கணும். இதெல்லாம் கிறிஸ்துவின் அடையாளங்கள். அப்ப ரட்சிக்கப்பட்டவங்க கிறிஸ்துவின் அடையாளத்தை காண்பிப்பார்கள். கிறிஸ்துவின் அடையாளத்தை அவர்கள் வெளிப்படுத்தி கொண்டே, பேச்சில, செயல்ல, செய்யறதுல, எல்லாத்திலும் இயேசுவின் அடையாளம் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். இயேசு அதை கண்டு மகிழ்ச்சி அடைவார். உன்னை பார்த்தவர் சந்தோஷப்படுவார். உன் குடும்பத்துல சண்டை வராது. ரட்சிப்பு உனக்குள்ள இருந்தா சண்டை வரவே வராது. கணவனுக்கு மனைவி கீழ்ப்படிவா, மனைவியை அரவணைப்பான், அன்பு பாராட்டுவான், அங்கே பிரச்சனையே இருக்காது. ஏன்னா ரட்சிப்பு. அல்லேலூயா. நம்ம செய்கிற செயல்கள் நம்ம ரட்சிப்பை பழசாக்கி பறிபோக செய்யும். அதனால தான் பெந்தகோசுக்குள்ள ஆடம்பரம் என்பது வந்துவிட்டால் உன் ரட்சிப்பை இழந்துட்டேன்னு அர்த்தம். இங்கே தியாகம் தான் இங்கே பேசப்பட வேண்டும். ஏனென்றால் நாம் நித்தியத்தை பற்றி கவலைப்படுகிறவர்கள். இன்று நீ மரித்தால் நீ எங்கே போவாய்? அந்த கேள்விதான் நம்ம உள்ளத்தில் இருக்கும். நமக்கு இன்னைக்கு பலன் இருக்கு. ஏன் என்னால சும்மா இருக்க முடியல தெரியுமா? எனக்கு உத்தரவாதம் இருக்கிறது. ஆண்டவர் கணக்கு கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்? ஏழாமலா படுத்து கிடக்கிறோம். அப்படி படுத்து கிடந்தா கூட 10 பேரை வரவழைத்து கட்டிலுக்கு சுத்தில சேர போட்டு உபதேசம் பண்ணிக்கொண்டே இருக்கலாம். ஜீவன் பிரிகிற வரைக்கும் ரட்சிப்பு உனக்குள்ள ஃப்ரெஷ்ஷா இருந்தா உன்னால செயலாற்றாம இருக்க முடியாது. தேவ ராஜ்யத்தின் விரிவாக்கத்துக்காக ஒன்றை செய்யாமலோ, கொடுக்காமலோ, ஜெபிக்காமலோ, ஆத்தும ஆதாயம் பண்ணாமலோ, பரிசுத்தத்தை குறித்து பேசாமலோ இருக்கவே முடியாது. அதான் அந்த ரட்சிப்பு. அல்லேலூயா. இன்னைக்கு சிலர்கிட்ட ரட்சிப்பு அடையாளமே கிடையாது. ரட்சிக்கப்பட்டவங்க உபதேசத்தை கை கொள்ளுவாங்க. அல்லேலூயா. ரட்சிக்கப்படாதவங்களுக்கு உபதேசங்கிறதே என்னன்னு தெரியாது. அதை அவங்க விட்டுருவாங்க. அல்லேலூயா. அப்ப ரட்சிப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ரட்சிப்பை நமக்குள்ள, இந்த ரட்சிப்பை நம்ம பிள்ளைகளுக்குள்ள கொடுக்கணும். அது கொடுக்க தவறினால் நீ கணக்கு கொடுக்க வேண்டியிருக்கும் கர்த்தர்கிட்ட.
உன் பிள்ளை வம்பா போயிடும், நரகத்துக்கு போகும், உத்தரவாதம் நீ தான் பண்ணணும். அப்போ ரட்சிக்கப்படுகிறவர்கள் சிலர் தானா அப்படின்னா அங்கே என்ன சொன்னார் ஆண்டவர்? அந்த நேரடி பதில் சொல்லலை. அந்த கேள்விக்கு ஸ்ட்ரைட் அவே he did not answer. He never said that yes or no, ஆமா இல்லை அப்படி நேரடியாக சொல்லலை. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள். அநேகர் பிரவேசிக்க வகை தேடினாலும் அவர்களாலே கூடாமற் போகும். அந்த அநேகர் யாரு? இந்த சிலர் யாரு? இதைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அந்த சிலர் யார்? அல்லேலூயா. பிதாவினுடைய சித்தத்தின்படி மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21வது வசனம். பையங்கள்லாம் எடு, பைபிளை திருப்பே, மடியில வை, கீழே வைக்காத. பைபிளை கீழே வைக்கக்கூடாது, மடியில் வைக்கணும். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. நல்ல திரும்ப வாசி. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? Not everyone that saith unto me, Lord, Lord, shall enter into the kingdom of heaven, but he that doeth the will of my Father which is in heaven. என்னுடைய பிதாவினுடைய சித்தத்தை செய்கிறவனே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிறவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது இல்லை. ரட்சிக்கப்பட்டவனுக்கு தான் பரலோகத்தில் இடம். சும்மா வெறுமன வாய்ச்சவுடால், இந்த வாய்ச்சவுடால் பேசுறவங்களுக்கு பரலோகத்துக்கு போகவே முடியாது. சில ஜபத்தில் இருப்பாங்க, நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, ஆனால் அவங்க வாழ்க்கையில் எந்த ஒரு கனியும் இருக்காது. ஜபத்தில் பார்த்தீங்கன்னா அப்படி பயங்கரமாக ஜெபம் பண்ணுவாங்க. இந்த கேரளாவில் ஒரு குடும்பத்தில் பயங்கரமான ஜபம், அந்நிய பாஷை, தோள் கிளப்புவாங்க. சபையில் இருக்க எல்லாரும் இந்த குடும்பம் ரொம்ப பயபக்தியான குடும்பம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் அந்த போதகர் வெளிநாட்டுக்கு போயிட்டார். அன்றைக்கி சாயங்காலம் இவங்க இந்த குடும்பம் போய் வெளிநாட்டுக்கு அனுப்பி வச்சுட்டு வந்திருக்காங்க. மறுநாள் காலையில் டிவியில் சினிமா ஓடிக்கிட்டு இருக்கு. புருஷனும் மனைவியும் வாக்குவாதம் பண்ணி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. சண்டை உச்ச கட்டத்தில் போய்கிட்டு இருக்கு. கதவு தட்டப்படுகிற சத்தம் கேட்குது. உடனே அந்த அம்மா போய் கதவை திறக்கிறாங்க. பாஸ்டர் முன்னால் நிற்கிறார். பாஸ்டர் பார்த்த உடனே வேகமாக ஓடி நைட்டியெல்லாம் பார்த்து டிவியை ஆஃப் பண்ணி அவர் அந்தக்குள்ள விழுந்து ஓடி சட்டையெல்லாம் போட்டுட்டு வந்து பயபக்தியாக வந்து நின்னாங்க. பாஸ்டர் அப்படியே வந்து நின்னார் நடு வீட்டுக்குள்ள. வீடு அலங்கோலமாக இருக்குது. ஒரு ஜெபம் பண்ணார். ஒன்றுமே பேசலை, திரும்பி போயிட்டார். போன பிறகு பக்கு நம்ம சண்டை போட்டதை பார்த்துட்டாரு, நம்ம சினிமா பார்த்துக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டாரு, நம்ம இப்படி மாய்மாலம் பண்ணதெல்லாம் பாஸ்டர் பார்த்துட்டாரே, இன்னைக்கு சபையில் வச்சு கிளின்னு கிழிச்சிருவாரே அப்படிங்கிற பயம் வந்துட்டு. பயந்து இருக்கையில் அவர் சொல்கிறாரு, நேற்றைக்கு தானே பாஸ்டரை நம்ம வெளிநாட்டுக்கு அனுப்பி வச்சோம், நீயும் என் கூட வந்தல, நம்ம எல்லாரும் போய் தானே சபையாரெல்லாம் போய் அனுப்பி வச்சுட்டு வந்தோம். நேற்றுக்கு வெளிநாட்டுக்கு பிளேன் ஏறினவர் இன்னைக்கு எப்படி வருவார்? ரெண்டு பேரும் குழப்பமாயிட்டு. அப்போ வந்தது யாரு? பாஸ்டர் தானே வந்தார். ஜிப்பா போட்டுட்டு அவர் வந்து, ஆனால் ஒன்றும் பேசல, அமைதியாக நின்று ஜெபம் பண்ணிட்டு போயிட்டார். ரெண்டு பேருக்கும் காலு கை நடுங்கிட்டு அப்படியே முழங்கால் போட்டாங்க.
அப்பந்தான் இவங்களுக்கு புரிய வருது, வந்தது போதகர் அல்ல, போதகரை போன்ற வேடத்திலே இயேசுவே இறங்கி வந்திருக்கிறார். ஏன் இறங்கி வந்தார்னா, இவங்க 2 பேரும் சபையில் அந்நிய பாஷை, வீட்டில் சண்டை, சினிமா. உன் வண்டவாளத்தை அங்கே வெளிப்படுத்தத்தான் அவர் பாஸ்டர் ரூபத்தில் அவர் வந்து நின்று, நான் நீங்கள் பண்ணுற அட்டூழியத்தெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன்னு மறைமுகமாக ஒரு செய்தியை சொல்லிவிட்டு ஜெபம் பண்ணிட்டு போயிட்டார். அவ்வளோதான். அந்த குடும்பம் அந்த பீஸாக போயிட்டு குடும்பமாக உபவாசம் இருந்து மன்னிப்பு கேட்டு, சபையில் வந்து மன்னிப்பு கேட்டு, நாங்கள் மாய்மாலம் பண்ணிக்கிட்டு அலைஞ்சோம், அங்கே அந்நிய பாஷை, அங்கே சண்டை, சினிமா பார்த்துக்கிட்டு அலைஞ்சோம், நாங்கள் ஒரு உண்மையான ரட்சிப்பை வெளிப்படுத்தலை, சபையாரெல்லாம் எங்களை மன்னிக்கணும், ஆண்டவர் எங்களை மன்னிக்கணும் அப்படின்னு சபையில் மன்னிப்பை கேட்டு அதுக்கப்புறம் திருந்தி வாழ்ந்தார்களாம். நீ சபையில் ஒரு போக்கு, வெளியில் ஒரு போக்கு, உன் வீட்டில் ஒரு போக்கு இருந்தால் ஆண்டவர் சொல்லாமல் கொல்லாமல் அவர் வந்து நிற்பார், உன் வீட்டில் வந்து நிற்பார். சிலர் என்கிட்ட வந்து சொல்லியிருக்கீங்க, பாஸ்டர் உங்களை நான் என்னுடைய சொப்பனத்திலே நான் கண்டேன், நீங்கள் வீட்டில் வந்து நிற்கிறீங்க, நீங்கள் என்னோட பேசுகிறீங்க. அருமையான தேவனுடைய பிள்ளையே, போதகர் மட்டுமல்ல உன்னை கண்காணித்து கொண்டிருப்பது, உன்னை ரட்சித்து உனக்காக ஜீவனை கொடுத்த இயேசு 24 மணி நேரமும் உன்னை கண்காணித்து கொண்டிருக்கிறார் என்பதை மறந்து விடாது. அல்லேலூயா. 24 மணி நேரம் நீ என்ன பேசுற, நீ என்ன சாடை காட்டுற, நீ என்ன செய்கிற, நீ என்ன வேலை பார்க்குற, என்னெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்க, அத்தனையும் அவர் காண்கிறார். அதுக்கு பயந்து இருக்கிறதா ரட்சிப்பு. என்னைய பார்த்துக்கிட்டு இருக்கார் ஆண்டவர். நான் சாடை காட்டுறத கர்த்தர் பார்க்குறாரு, நான் பேசுறத கர்த்தர் கேட்குறாரு. நான் மரியாதையாக இருக்கணும். அந்த ரட்சிப்பு இருந்துச்சுன்னா உன் உள்ளத்தில் அந்த உணர்வு நமக்கு வந்துடும். அது இல்லை அப்படின்னா, கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் பரலோக ராஜ்யத்தில், ஆமாம், நீ நல்ல ஜெபம் பண்ணலாம், அந்நிய பாஷை பேசலாம், நீ பேசுகிறது அந்நிய பாஷை அல்ல. அந்நிய பாஷை பேசுகிறவங்களால கெட்ட வார்த்தை பேச முடியாது, இன்னும் சொல்ல போனால் கோபமே பட முடியாது. அந்த அந்நிய பாஷை தான் வாய்க்கு கடிவாளம். உன்னால் கெட்ட வார்த்தை பேச முடியாது, கோபப்பட முடியாது. எதுக்கு கோபப்படணுமோ அதுக்கு மட்டும்தான் அங்கே கர்த்தர் அனுமதிப்பார், மற்றபடி உன்னை அனுமதிக்க மாட்டார். உன்னால் வேற எந்த தீமையான காரியங்களையும் நீ பேச முடியாது, கோல் சொல்ல முடியாது, குண்டாமட்டி பேச முடியாது. மற்றவங்களுக்கு விரோதமாக ரோமர் 1ஆம் அதிகாரம் 29லேருந்து 32 வரைக்கும் சொல்லியிருக்கிற அந்த காரியங்கள் எதையுமே உன்னால் பண்ண முடியாது. ஏன்னா உன் ரட்சிப்பு இருக்கும், மனசாட்சி உன்னை குத்தும், ஆண்டவர் பார்க்குறாருங்கிற பயம் உள்ளத்தில் இருக்கும். அப்போ நம்ம ரொம்ப பயந்து நடுங்கிடுவோம். 24 மணி நேரம் பார்த்துக்கிட்டே இருக்காரு, என்ன சொல்லவே முடியாது. நெஞ்ச நிமித்தும் போதும், வார்த்தையை துடுக்கா பேசும்போதும், சண்டை போடும்போதும், ஆம்பளை மாதிரி பொம்பளை சத்தம் போடுறதும், பொம்பளையை எதிர்த்து அடிக்கிறதும் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். Hallelujah. God is watchful of all your activities. Wherever you go, whatever you do, whatever you speak, whatever you think, எல்லாத்தையும் கர்த்தர் கவனிக்கிறார். ஆகவே வெறும் வார்த்தை ஜாலம், வாய்ச்சவுடால் ஆண்டவர்கிட்ட செல்லவே செல்லாது. வாய்ச்சவுடால் பண்ணுறவங்க ஜபத்தில் மட்டும் பெருசாக வந்து அந்நிய பாஷை பேச்சு வசனங்களை சொல்லி ஆணையாக்கும் பூனையாக்கும், பூனையா ஆணையாக்கும், ஆணையை பூனையாக்கணும் நீ ஜெபம் பண்ணாலும் உன்னுடைய ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்கிறது அதைத்தான் கர்த்தர் பார்ப்பார். உன் உள்ளத்தை கர்த்தர் பார்க்கிறார், அதற்கேற்ற பலனை கர்த்தர் உனக்கு தருகிறார். அல்லேலூயா. ஆகவே மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவன் இருதயத்தை பார்க்கிறவர். உன் இருதயம் எப்படி இருக்குங்கிறத கவனித்து கொண்டு இருக்கிறவர் கர்த்தர். அப்போ வெறும் ஜெபம்,
ஜபங்களில் பங்கு பெறுறோம், ஜபத்தில் இருக்கிறோம், ஜபம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போ எல்லாரும் பார்க்கும்போது ரொம்ப பயபக்தியானவங்க, ரொம்ப ஜபத்தில் இருக்காங்க, பாடு பாடுதாங்க, கைதட்டுதாங்க, வேதம் வாசிக்காங்க. ஐயோ அப்பா என்ன பக்தி! உங்கள் லட்சணம் வீட்டுக்குள்ளே 4 சுவருக்குள்ளே தான் தெரியும். என்ன லட்சணத்தில் நீங்கள் வாழ்கிறீங்க, கணவன் மனைவி பிள்ளைகளாக எப்படி வாழ்கிறீர்கள், பிள்ளைகளுக்கு முன்னால் பெற்றோர் என்ன பேசுகிறீர்கள். நீ பேசுகிற ஒவ்வொன்று உன் பிள்ளைய ஒன்று உருவாக்கும், இல்லை என்றால் உருக்குலைக்கும். Whatever you speak when you are at home, either the words of the father or the mother will equip your children or it will destroy your children. உன் பிள்ளைகள் கெட்டு போகிறதற்கும், உன் பிள்ளைகள் கர்த்தரை தேடாமல் இருக்கிறதற்கும், உன் பிள்ளைகள் கர்த்தருக்குரிய காரியங்களை ஈடுபடாமல் இருக்கிறதற்கும் நீதான் காரணமே ஒழிய வேற யாருமே கிடையாது. நீ பேசுகிற வார்த்தைகள், அந்த வார்த்தைகள் இருக்கிற கூர்மை, எதுக்கெடுத்தாலும் ஒரு தர்க்கமும் ஒரு வாக்குவாதமும் ஒரு பதிலும் ஒரு காரியம் பேசிக்கொண்டிருந்தால் தேவன் உன்னோடு இருக்க மாட்டார். Lord will not reside with you. He will not move in you. He will get away from your house. உன் வீட்டை விட்டு வெளியே போயிடுவார், உன்னோட அவர் இருக்க மாட்டார். தேவன் யாரோடு இருப்பார்? நீ எந்த இடத்துல இருக்கிற, எப்படிப்பட்ட வீட்டில் இருக்கிற, நீ என்ன உடுத்துற, நீ என்ன செய்கிற, அது கர்த்தருக்கு கவலை இல்லை. உன் உள்ளம் எப்படி இருக்கிறது? நீ வாயில சொன்ன செயல்ல காட்டு. சொல்லும் செயலும் முரண்படக்கூடாது. வருகிறேன் என்று சொன்னால் போயிடணும். நான் வாரேன்னு சொல்லிட்டா தலை அடகு வச்சுனாலும் போய் நின்றுவேன். இல்லை முடியலையா, என்னை மன்னித்து கொள்ளுங்கள், எனக்கு வாய்ப்பு இல்லை, முன்கூட்டியே சொல்லிடுவோம். ஏன் தெரியுமா? வாயில சொல்லிட்டு மாட்டேன்னு நம்ம போகாம இருந்தா கர்த்தாவே கர்த்தாவே அப்படின்னு சொன்ன அந்த கேட்டகரிக்கு போயிடுவோம். சொல்லு மட்டும்தான் இருக்கும். கொடுக்கறேன்னு சொல்லுவாங்க, கொடுக்கவே மாட்டாங்க. தாரேம்பாங்க, தர மாட்டாங்க. வாக்கு பண்ணுவாங்க, செய்ய மாட்டாங்க. ஏன்? அவங்க ரட்சிப்பு பழுதா போச்சு. ரட்சிப்பு உனக்குள் இருந்தால் ஒரு நிமிடம் கூட நீ பிந்தி வர உன் இருதயம் சம்மதிக்காது. ஆண்டவரை விடுங்க, என்னைய விடுங்க, அதெல்லாம் விட்டுருங்க. யாருக்காகவும் நீங்க பயப்பட வேண்டாம். உன் இருதயம் உன்னை சும்மா இருக்காது, குத்தும். நான் அந்த ஊழியத்துக்கு போகும்போது ஒரு நாளும் பிந்த மாட்டேன். பிந்தனா அதுக்கு ரீசன் ஃபோன் பண்ணி சொல்லிடுவேன். ஏன் தெரியுமா? நான் அங்கே பேசுவது முக்கியம் அல்ல, அங்கே நான் நடந்து கொள்வது தான் முக்கியம். டைமில் வந்து அட்டன் பண்ணுங்கன்னு அவங்களுக்கு சொல்லணும்னா நான் டைமில் அங்கே இருக்கணும். 5 நிமிஷத்துக்கு முன்னால் நான் உட்கார்ந்துருக்கணும். ஒருவர் வராததற்கு முன்பு சொல்லிக் கொடுக்கிற போதிக்கிற நான் இருக்கணும். அருமையான தேவ ஜனமே, தேவன் அதைத்தான் பார்க்கிறார். இல்லையா? வாய்ச்சவுடால் பண்ணிட்டு இருக்க, செயல் உங்ககிட்ட ஒண்ணுமே இல்லை அப்படின்னு ஆண்டவர் நம்மளை ஒதுக்கி வச்சிருவாரு. அது எந்த கேட்டகரியில் போயிடுவோம்? கர்த்தாவே கர்த்தாவே என்று என்னை நோக்கி சொல்லுகிறவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. என் பிதாவின் சித்தம். அப்போ நான் உங்களுக்கு எனக்கு அந்த அறிவு இருக்கணும். என்ன அறிவு? பிதாவின் சித்தம் என்ன, என்னை குறித்து பிதாவினுடைய சித்தம் என்ன, அந்த சித்தத்தை நான் நிறைவேற்றணும். அதை நிறைவேற்றுறதுக்கு ஒவ்வொரு நாளும் பிரயாசப்படணும். Each and every day you must work very hard to fulfill the will of the Father. பிதாவினுடைய சித்தம் நம்மில் நிறைவேறுவதற்கு ஒவ்வொரு நாளும் நாம் பிரயாசப்பட வேண்டும். அங்க என்ன சொல்லி இருக்குது? அநேகர் பிரயாசப்பட்டாலும் அவர்கள் பிரவேசிக்கிறது இல்லை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஒரு ரட்சிப்பை நீ இழந்துட்டு உலகத்தில் பேர் உண்டாகிறதுக்காக நீ என்ன பிரயாசப்பட்டாலும் there's no use. No use. அல்லேலூயா.
ரட்சிப்பை பறி கொடுத்துட்டோம் அப்படின்னா அடுத்த கட்டத்துக்கு நம்மளால் உயர்ந்து போகவே முடியாது. பெந்தகோஸ் இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா முட்டைக்கோஸாக போச்சு. முட்டைக்கோசுனா எதுக்காக சொல்கிறேன்னா உங்களுக்கு விளங்குதா? முட்டைக்கோசுனா என்னது சொல்லுங்கள். முட்டைக்கோசுனா என்னது? எதுக்காக முட்டைக்கோசுன்னு சொல்கிறோம்? முட்டைக்கோசை உரிக்க 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 கடைசியில் உள்ள ஒன்றும் இல்லாமல் போயிடும். பெந்தகோஸ் அப்படி அல்ல. உனக்குள்ளே ஆவி இருக்கிறது, உனக்குள்ளே ரட்சிப்பு இருக்கிறது, உனக்குள்ளே உடன்படிக்கை இருக்கிறது, உனக்குள்ளே அழைப்பு இருக்கிறது, உனக்குள்ளே தெரிந்தெடுத்தல் இருக்கிறது. அல்லேலூயா. தேவனுடைய பரிபூரண சித்தம் முன்னில் இருக்கிறது. அது நிறைவேற நீ பிரயாசப்பட்டு கொண்டிருப்பாய். அதான் பெந்தகோஸ். ஆனா முட்டைக்கோஸ் அப்படின்னா உரிக்க 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 தோலா போய் வெங்காயம் எப்படி உரிக்க உரிக்க தோலாண்டின மாதிரி ஒன்றும் இல்லாமல் போயிடும். அல்லேலூயா. ஒரு விசுவாசியை உரிக்க உரிக்க உள்ள இருந்து தெய்வீக அழகு வெளிப்படணும், தெய்வீக பாரம் வெளிப்படணும், தேவனுக்காக நீ கொண்டிருக்கிற அந்த வைராக்கியம் வெளிப்படணும். நீ யாருக்காகவும் யாரையும் ப்ளீஸ் பண்ணாதீங்க. இப்போ நான் இருக்கேன்னா நான் எந்த மனுஷனையும் ப்ளீஸ் பண்ணுறதுக்காக நான் ஓடலை. எனக்கு இந்த சபையை தந்த கர்த்தருக்கு நான் நன்றி உள்ளவனாக இருக்கணும். சபையை மேய்க்கணும். 3 நாள் வெள்ளி சனி ஞாயிறு முழுக்க என்னை எங்கே கூப்பிட்டாலும் நான் மேக்சிமம் வெளியே போகவே மாட்டேன். அது என் சபைக்குரிய நாள். திங்கட்கிழமையிலிருந்து வியாழக்கிழமை வரைக்கும் வெளியில், அங்கே 4 நாள், இங்கே 3 நாள். இந்த 3 நாளும் ஃபுல்லாக டைட்டாக வர்றவங்க வரலாம், என்னைய பார்க்குறவங்க பார்க்கலாம், பேசுகிறவங்க பேசலாம், நான் யார் வீட்டுக்கு போனாலும் போகலாம், எல்லாம் அது டைட்டாக நடந்துக்கிட்டே இருக்கும். அருமையான தேவனுடைய பிள்ளையே, எதற்காகன்னா தேவன் எதுக்கு பிடிச்சாரோ அதை நிறைவேற்றணும். சும்மா ஹாயா காரில் உட்காந்துட்டு சுற்றிக்கிட்டே இருக்கிறதுக்கா போயிட்டு வரோம், குறுக்க அந்து கீழே விழுந்துடும். 2 மணி 2:30 மணிக்கு பேட்டையை விட்டோன்னா ராத்திரி 9 மணி 9:30 மணி 9 9:30க்கு சேலம் போய் சேருவோம். ஒரே ஒரு இடத்துல மட்டும் நிற்போம், எங்கேயும் நிறுத்த மாட்டோம். 7 மணி நேரம் ஒரு 20 நிமிஷம் போயிட்டே இருப்பான். தொடர்ந்து உட்கார்ந்துட்டு போனால் குறுக்கு ஒடிஞ்சு போகும். ஆனால் நம்ம போகிறது ஊழியத்துக்காக போகிறோம், ஆண்டவர் சித்தத்தை நிறைவேற்ற போகிறோம், உன்னதத்தின் பலனால் எடை கட்டப்பட்டு போகிறோம். நாங்கள் நின்று இவ்வளோ நேரம் பிரசங்கம் பண்ணிவிட்டு வந்தவங்களுக்கெல்லாம் ஜெபம் பண்ணிவிட்டு தகப்பன்மார் ஜெபத்தையும் முடிச்சுட்டு அதுக்கு பிறகு வீட்டில் போய் முக்கால்வாசி எடுத்து வச்சாச்சு. இனி அடுத்து அப்படியே காரில் லோட் பண்ணிட்டு ஓடணும், போயிட்டே இருக்கணும். ராத்திரி போய் 9:30 10 10:30 கூட ஆயிரும். நாளை காலையில் திரும்ப 5 மணிக்கு எழுப்பணும், 9 மணி வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணணும், 10 மணிக்கு டான்னு போய் அங்கே நிற்கணும். ஒவ்வொரு நாளும். ஏன்னா தேவ சித்தத்தை நிறைவேற்ற பிரயாசப்பட வேண்டும். அநேகர் பிரயாசப்பட்டாலும் கூட ரட்சிக்கப்பட முடியாது. ஆனால் உங்களுக்கு எனக்கு அப்படிப்பட்ட ஒரு கிருபையை தந்திருக்காரு. ஒரு ரட்சிப்பை நீ இழந்துராத. உனக்கு ஆண்டவர் அந்த ரட்சிப்பை இழந்துராத. அதை மகிமையாய் நினை, அதுக்காக நீ பிரயாசப்படு. ரட்சிப்பை அழகுபடுத்து. உன்னை தேய்க்க தேய்க்க தேய்க்க, உன்னை ஏச ஏச உனக்குள்ளிருந்து ஒரு தெய்வீக அழகு வெளியே வரணும், பொறுமை வெளியே வரணும், அடக்கம் வெளியே வரணும், சகிப்புத்தன்மை வெளியே வரணும். சில நேரங்களில் சம்பந்தம் இல்லாமல் நம்மளை ஏசுறதுக்கு ஆண்டவர் ஒப்பு கொடுப்பாரு. அவர் மூளை இல்லாமல் அப்படி நம்மளை ஒப்பு கொடுக்கல. அந்த ஏச்சு பேச்சுக்கு நீ என்ன ரியாக்ட் பண்றன்னு கர்த்தர் பார்ப்பாரு. அங்கதான் உன் ரட்சிப்பை தொட்டு பார்ப்பாரு. உடனே பணங்காய் மாதிரி மூஞ்ச நீட்டுக்கிட்டு என்ன இப்படி சொல்லிட்டாங்க, நீ அப்படி சொல்லிட்டாங்க, புடலையை பிடிச்சி ஒரே தள்ளி விட்டு வராண்டு. இத்தனை வருஷம் நீ இருந்து ஒரு சின்ன வார்த்தை உன்னால சகிக்க முடியல, இந்த பரீட்சைக்கு நிக்கல, நீ பரலோகத்தை வந்து என்னத்தை உண்டாக்க போற, போ கெட் அவுட், தள்ளிடுவது. அல்லேலூயா.
சாட்டை எடுத்து அடித்தாலும் அமெரிக்காக நின்று நாங்கள் உருவாக்கப்பட்டு இருக்கிறோம். பெரியவங்க என்ன பேசுகிறாலும் சரி பதிலுக்கு கூட சொல்ல மாட்டேங்க, நான் சொன்னதில்லை. பாஷை என்ன பேசினாலும் சரி அமைதியாக நின்று கேட்டுக்கிட்டே இருப்போம். ஏசினாலும் சரி பேசினாலும் சரி கோவப்பட்டாலும் சரி என்ன செஞ்சாலும் அப்படியே தலையை கவுந்து அப்படியே நின்றுக்கிட்டு பெரியவங்ககிட்ட பதில் சொல்ல முடியும். ஏசுநாதர்கிட்ட போய் பதில் சொல்ல முடியுமா? உங்கள்கிட்ட தானே கேட்கேன், பதில் சொல்ல முடியுமா? இந்த பயம் எப்பவும் நெஞ்சில் இருக்கும். என்னுடைய ஆவிக்குரிய தகப்பனும் தாய் ஒன்று சொல்லிட்டாங்க அப்படின்னா அது என்னால் முடியாவிட்டாலும் அதை நிறைவேற்றி ஆக வேண்டும். சொல்லிட்டாங்க, செஞ்சாகணும். அதை கேட்டுட்டு அசால்ட்டாலாம் நீங்கள் போகிறீங்கல்ல, தகப்பன்மாரில் யாரும் எழுப்பி போகாதீங்க சொல்கிறோம். அதை கேட்டுட்டு உங்கள் பாட்டுக்கு எழுப்பி போயிடுவீங்க. அதை பற்றி ஒரு உணர்வே இல்லாமல் போயிடுவீங்க. என்னால் அப்படி இருக்க முடியாது, ஏன்னா நான் அச்சுக்கப்பட்டிருக்கேன். என்னால் அப்படி இருக்க முடியாது. ஒரு சின்சியாரிட்டி வேணும்ல. சபை நடுவே தேவ சமூகத்தில் சொல்கிறோம். இப்போ அத்தனை பேரும் இந்த ஜெபத்துக்கு காலையில் வரணும்னு எழுப்பி விட்டுருக்கோம். பரலோகம் பார்த்துக்கிட்டு இருக்கு, கர்த்தர் கவனித்து கொண்டு இருக்கிறார். நீங்கள் நாளைக்கு யாரெல்லாம் வர்றீங்கிறது நாளைக்கு தான் தெரியும் உங்கள் ரட்சிப்பு. அல்லேலூயா. ஒரு பெண் அதிகாலை இருட்டோட எழும்ப பழகணும். அவள் தான் புத்தியுள்ள ஸ்திரீ. நீதிமொழிகள் 31. கிடந்து கொரட்டை விட்டு தூங்கிட்டு கிடக்கால, சூரிய வெளிச்சம் மூஞ்சல் அடிக்கிற மாதிரி. அவள் பெண்ணா? அவளை வச்சு அந்த குடும்பத்தில் என்ன செய்ய முடியும்? கெட்டி அழத்தான் முடியும். சிலர் அப்படி கெட்டி அழுதுகிட்டு தான் இருக்காங்க. நீ அந்த அளவுக்கு நீ சுறுசுறுப்பாக இருக்கணும். அதிகாலை இருட்டோடே. மகதலேனா மரியாள் 7 பேய் அவளுக்குள்ள இருந்துச்சுங்க. 7 பேய். அந்த 7 பேய் ஆண்டவர் விரட்டினாரு. அதுக்கப்புறம் அவ யாரோடே இருந்து ஊழிய செய்தா? கிட்டத்தட்ட ஒரு 7 பெண்கள் இயேசு கிறிஸ்துவோடே இருந்து தன்னுடைய ஆட்சியெல்லாம் எடுத்துக்கொண்டது கையில் வச்சு ஆண்டவரோட போயிட்டே இருந்தா. ஏன் தெரியுமா? நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். ஒரு ஆவி, நம்ம மனுஷாவி இருந்தாலே நம்ம இந்த பாடுபடுதமே. 7 பொல்லாத ஆவிகள் ஒரு சரீரத்தில் இருந்தா எங்கெல்லாம் அலக்களிக்கும். இங்கே ஒரு ஆவிகளுக்கும் அங்கே ஒரு ஆவிகளுக்கும், இந்த பக்கம் ஒரு ஆவி அந்த பக்கம் ஒரு ஆவி. உன்னால் நீ நிலை குலைந்து போவாய். ஆனால் இயேசு அவளை அந்த பொல்லாத ஆவியிலிருந்து விடுவித்தார். அல்லேலூயா. நம்ம சபையில் 7 ஆவியை விட அதிகமான ஆவி உள்ள ஆட்கள் இருந்து இங்கே இருந்து உருளுவாங்க. இங்கே இருந்து கடன்னு உருண்டு அங்கே போயிட்டு அங்கே இருந்து கடக்கு நான் கேன்சல் மீட்டிங் நடத்திக்கிட்டு இருப்பேன். இங்கேருந்து அங்கே ஒன்று உருளும், இது அங்கே போகிறதுக்குள்ளே அங்கேருந்து ஒன்று இங்கே வந்துக்கிட்டு இருக்கும். இந்த ரோடு ரோலர் மாதிரி உருண்டு போய்கிட்டு இருக்கும். ஒரு நாள் ஆண்டவர் ரட்சித்தார். அந்த பொல்லாத ஆவி வெளியே போச்சு. அந்த 2 பேரும் இங்கே தான் இருக்கிறாங்க, உள்ளதான் இருக்காங்க. அந்த பொல்லாத ஆவி உன்னை அலக்களிக்கும். அதனால தான் மகதலேனா மரியாள், இனி நான் போக போறதில்லை, எதையும் செய்ய போறதில்லை. என்னை விடுவித்த என் ஆண்டவருக்கு நான் அடிமை, அவருக்கே நான் பணிவிடை செய்வேன் என்று அவர் ரட்சிக்கப்பட்டவள் அவரோடே கிடந்தாள். சிலுவைக்கு கூட எல்லாரும் போயிட்டாங்க. இந்த மரியாள்கள் அங்கே போய் நின்றார்கள். சீசர்கள் கூட போயிட்டாங்க. காலையில் அவர் உயிர்த்தெழுந்த அன்று அதிகாலை இருட்டோடே பெண்கள் போனார்கள். பாரம்பரியத்தை மீறினால், யூத பாரம்பரியம் பெண்கள் வெளியில 6 மணி விடிகிறதுக்கு முன்னால வெளியே வரக்கூடாது. அது யூதர்களுக்குரிய சட்டம். அதை மீறினார். அதனால தான் நான் சொல்றேன், நீ காலையில் எழுமாம தூங்கிக்கிட்டு கிடந்தீங்கன்னா நீ ஒரு பெண்ணே கிடையாது. அதுக்கு மாறா என்னதுன்னு எனக்கு சொல்றதுக்கு நான் விரும்பலை. நீ ஒரு புத்தியுள்ள ஸ்திரியாக இருந்தால், உன் குடும்பத்தை கட்டுகிறவளாக இருந்தால், இருட்டு வெளிச்சம் வர்றதுக்கு முன்னாலே உன் படுக்கையிலேருந்து நீ எழும்பிடணும். அதிகாலை இருட்டோடே எழுந்து இயேசுவை தரிசிக்க போனார்கள்.
இது உன் வீட்டிலையே நீ உட்கார்ந்து ஜெபிக்கலாம். சிலர் ஆன் பண்ணி வச்சுட்டு தூங்கிடுவாங்க. ப்ரேயர் சொன்னால் என்ன என்ன பிரதர் என்ன சொன்னீங்க, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? ஆன்லைனில் இருந்தாலும் அங்கே கர்த்தர் உன்னோட உட்கார்ந்துருக்கிறாரு, என்னோட கர்த்தர் உட்கார்ந்துருக்காரு. நம்ம ஜெபத்தை கேட்கறதுக்கு அவர் அங்கே உட்கார்ந்துருக்காரு. அந்த ஜெபத்தை விட்டுட்டு நீ வேற அங்கே சமையலறையில் போய் எல்லா வேலையும் பார்த்துட்டு இங்கே செல்ல அது பாட்டுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும். என்ன சொல்லப்போனா அந்த ஜெபம் நடக்கும்போது முழங்கால் போட முடிஞ்சவங்க முழங்காலில் நின்று செல்ல முன்னால் இப்படி வச்சுட்டு முழங்காலில் நிற்கணுங்க. அதை கர்த்தர் பார்த்து தான் உனக்கு விடுதலையும் ஆசீர்வாதத்தையும் மேன்மையும் உயர்வையும் கர்த்தர் உனக்கு தருவார். தாய் எழுப்பணும், ஏய் ஜெபத்துக்கு எழும்பு, 5:30 போது இன்னும் தூங்கிட்டடக்க சடான்னு போ. இல்லை ஒரு செல்ல 3 பேர் உட்காருங்க, இல்லை தனித்தனியாக ஒரு ரூம் இருந்துச்சுன்னா போய் உட்காரு, ஜெபத்தை கவனி. அதுதானே உனக்கு அறிவை தரும், அதுதானே உனக்கு ஞானத்தை தரும், அதுதானே உனக்கு மேன்மையை தரும், அதுதானே உனக்கு உயர்வை தரும். நீ வேதத்தையும் விட்டுறத ஜெபத்தையும் விட்டுறத படிப்பு 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 நீ படிச்சு பாரு. நான் சேலஞ்ச் பண்ணத உங்ககிட்ட. ஆராதனைக்கு வராம ஆண்டவரை ஆராதிக்காம ஜெபங்களுக்கு வராம நீ படிச்சு பாரு. நான் உனக்கு சவால் விடுறேன். நானும் பிள்ளை பெற்றவன், எங்களுக்கு அந்த சவால் இருந்தது. ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு அந்த கிளாஸுக்கு வரல அப்படின்னா ஃபெயில் அப்படின்னு சொன்னாங்க ராஜனுக்கு. அவன் தான் ஆர்கன் போடணும். நான் சொன்னேன், டேய் நீ தைரியமாக சொல்டா, உன்னோட கர்த்தர் இருக்காரு, நீ அந்த நாளை கர்த்தருக்காக பயன்படுத்தி நீ ஃபெயில் ஆயிடுவையா சொல்லு அந்த வாத்தியார்கிட்ட. ஜோயனாவுக்கு ஒரு வாத்தியார் என்னையும் பாசமாயும் கூப்பிட்டு விட்டு நேராக சவால் விட்டார், உங்கள் மகன் இந்த கிளாஸுக்கு வரலாம், சிங்கிள் டிஜிட் 10க்கு கீழே தான் கெமிஸ்ட்ரியில் மார்க் வாங்குவான், பாஸே ஆக மாட்டான். நான் சொன்னேன், பார்ப்போம், நீங்களும் சாக மாட்டீங்க நானும் சாக மாட்டேன், என்ன மார்க் ஆண்டவர் தாரான்னு பார்ப்போம். அருமையான கர்த்தருடைய பிள்ளை நல்ல மார்க் எடுத்து இன்னைக்கு ஜப்பானில் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கா. கர்த்தருக்காக வைராக்கியம் கொண்ட பிள்ளைகள் ஒரு நாளும் கெட்டு போவதில்லை. உனக்கு ஒரு கொஸ்டின் விளங்குறதுனால என் ஆவியானவர் உனக்கு அந்த ஞானத்தை தருவார். நீ ஆண்டவரையே தூர தூக்கி போட்டுட்டு நீ படிப்புல மூழ்கிக்கிட, உனக்கு ஒண்ணும் தெரிஞ்சது கூட தெரியாம போயிடும். தேவனே சர்வ ஞானம், அதை முதல்ல படிக்கணும். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். நீ கர்த்தருக்கு பயந்துட்டியா உனக்கு ஞானம் வந்துட்டுன்னு அர்த்தம். நீ ஒரு நாளும் ஃபெயில் ஆக மாட்ட. எல்லாரையும் விட நீ நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணுவ. உன்னை எந்த பொசிஷன்ல உட்கார வைக்கணும்னு ஆண்டவர் சித்தம் கொண்டாரா அதுல உன்னை அலாக்க தூக்கி கொண்டு அங்க உட்கார வச்சிருவாரு. காரணம் நீ கர்த்தருக்கு பயந்து நடந்ததினால். அல்லேலூயா. துணிகரமாக செயல்களை செய்யக்கூடாது. சிலருக்கு படிப்பு 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 படிப்பு, வேலை வேலை வேலை, சொத்து சொத்து சொத்து, போ நீ செய், ஆண்டவரை விட்டுருவாங்க. ஆண்டவரை விட்டுட்டு படிச்சுக்கிட்டே இருப்பாங்க, ஒன்றும் தேராது ஒப்பேறாது. அல்லேலூயா. உன் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர். அல்லேலூயா. நான் கத்தி கத்தி பேசினாலும் வெறுவன கத்துனா ஒரு வார்த்தை உங்கள் உள்ளத்துக்குள்ளே ஏறவே ஏறாது. ஆனால் ஆவியானவர் இந்த வார்த்தைகளை பேசினார் என்றால் ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் இருதயத்துக்குள்ளே போய் உனக்குள்ள ஒரு மாற்றத்தை உருவாக்கி கொண்டே இருக்கும், ஒரு மாற்றத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். இல்லையா உன் ஆவி எழுத்துக்கிட்டே இருக்கும். நேற்றைக்கு ஒரு விசுவாசியாண்ட சொன்ன, நாங்கள் வீட்டில் போன உடனே உங்களை தான் குறை பேசுவோம், எங்களுக்கே நமக்கே தான் பேசுத்தாரு அப்படின்னாங்க. நான் சொன்னேன், உங்களுக்கு பேசாமல் தெருவில் போகிறவனுக்கா நான் பேச?
இல்லை இன்னொரு சபையில் இருக்கவங்களுக்காக பேச, இங்கே இருக்கிற முதல் வரிசையிலிருந்து கடைசி வரைக்கும் இருக்கிற உங்களுக்குத்தான் ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். பாஸ்டர் பேசுகிறார் நினைக்காத, ஆவியானவர் பேசுகிறார் என்று நினை. அந்த வார்த்தை உன்னை உருவாக்கும், உன்னை மாற்றும், உன்னை ஆசீர்வதிக்கும். அல்லேலூயா, ஆமென். தேவ பிள்ளையே, நான் சொல்றேங்க, உன் பாவம் மன்னிக்கப்படாம உனக்கு ரட்சிப்பு வராது. ஒரு சிறு தவறு செய்தால் கூட உடனே போய் என்னை மன்னித்து கொள்ளுங்கள் என்று மன்னிப்பு கேட்கணும். ஏசுவாங்க, பேசுவாங்க, இப்படிலாம் திமிர்த்தனமாக நீ பேசுவியோ செய்வியோ வைப்பையோ எல்லாம் கேட்பாங்க. ஒன்றும் பதிலே சொல்லக்கூடாது. என்னை மன்னித்து கொள்ளுங்கள். உன்னுடைய தாழ்மைக்கு என் ஆண்டவர் பல மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். உன்னை உயர்த்துவார், என்னை கீழே விட மாட்டார். நான் ஒன்றும் மன்னிப்பு கேட்க முடியாது. நெஞ்ச நிமித்தினா ஒரே தலை தள்ளி விட்டு போயிடுவார். அவர் எவ்வளவு கிருபை உள்ளவரோ, அவர் எவ்வளவு இரக்கம் உள்ளவரோ அவ்வளவு கண்டிஷன் உள்ளவர் நம்ம ஆண்டவர். இன்னைக்கு சபைகளில் ஆசீர்வாதத்தை மட்டும்தான் பேசுகிறாங்க, உயர்வை மட்டும்தான் பேசுகிறாங்க. ஆனால் அதுக்கு தகுதியாக இருக்க வேண்டியதை யாரும் பேசுவதில்லை. பரிதாபம். ஏன்னா ஜனங்கள் அதை விரும்புவதில்லை, கண்டித்து பேசுவதை விரும்பவில்லை. இங்கே சென்னையிலலாம் போய் பாருங்கள், அங்கே உள்ள கலாச்சாரத்தை பாருங்கள். ஒரு ஆள் சென்னை, பெங்களூர் அங்கெல்லாம் பார்த்தா முக்காடே போட மாட்டாங்க. நீ முக்காடு போடாமல் தேவ சமூகத்தில் இருந்தால் உன் மகிமை எடுபட்டு விட்டதென்று அர்த்தம். ஏனென்றால் உன்னுடைய முடி உனக்கு மகிமை என்று 1 கொரிந்தியர் 11:5 சொல்லியிருக்கு. ஆண்கள் முக்காடிட்டு கொள்வது அவலட்சணம், பெண்கள் முக்காடிடாமல் இருப்பது அது அவலட்சணம். அவலட்சணம் என்ன? மகிமை எடுபட்டு போகும். நீ கர்த்தருடைய சமூகத்தில் பயம் இல்லாமல் நீ இருக்க, அதனால தான் நீ முக்காடு போட மாட்டேங்க. அப்போ நீ எப்படி கர்த்தர் மகிமையினால் நிரப்பாரு? முடியை ஏன் மூடணும்னா அது மகிமை, பெண்ணுக்கு மகிமை. நீ மொட்டையடி, உனக்கு அழகாக இருக்குமான்னு பார்ப்போம். பெண்களுக்கு மொட்டை அடித்தா அழகாக இருக்குமா? அப்போ உனக்கு அழகான முடியை தந்திருக்கிறாரே, அதுதானே உனக்கு மகிமை. அந்த மகிமையை உன்னை விட்டு எடுபடாதபடிக்கு நீ பாதுகாப்பதற்கு நீ தேவ சமூகத்தில் வரும்போதாவது அல்லது தீர்க்க தரிசனம் சொல்லும் போதாவது உன் தலையை மூடிக்கொண்டிருக்க வேண்டும் என்று ஒரு உபதேசம். அது இன்னைக்கு அது காற்றுல பறந்து போயிடுச்சு. காற்றுல பறந்துட்டு நான் நடத்துகிற சபையில் இருக்கிற நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது என்பதுதான் என்னுடைய இருதயம் வேண்டுகோள். மற்றவங்களை பற்றி எனக்கு சொல்கிறதுக்கு அங்கே இது இல்லை, எனக்கு அதை பற்றி கவலையும் இல்லை. நான் அவங்கள்ட்ட போயெல்லாம் அதிகாரம் செலுத்த முடியாது. ஆனால் என் கையில் இருக்கிற மேய்ச்சலின் ஆடுகள் நீ இப்படித்தான் இருக்கணுங்கிறது அது ஒழுங்கு சட்டம். அதை நீ செய்யல, அதை மீற அப்படின்னா உன் மகிமை உன்னை விட்டு எடுபட்டு போயிட்டுன்னு அர்த்தம். அதான் 1 கொரிந்தியர் 11:5 சொல்லியிருக்கு. வாசி அந்த வசனத்தை. ஜெபம் பண்ணும்போதாவது தீர்க்கதரிசனம், நல்ல கவனிங்க, ஜெபம் பண்ணும் போதாவது, தீர்க்க தரிசனம் சொல்லும் போதாவது, தன் தலையை மூடிக்கொள்ளாதிருக்கிற எந்த ஸ்திரீயும், உன் தலையை மூடிக்கொள்ளாதிருக்கிற எந்த ஸ்திரீயும் தன் தலையை கனவீனப்படுத்துகிறாள், தன் தலையை கனவீனப்படுத்துகிறாள். அது அவளுக்கு தலை சிரைக்கப்பட்டது, அது அவளுக்கு தலை சிரைக்கப்பட்டது போல இருக்கும். சிம்சோனுடைய தலை சிரைக்கப்பட்ட உடனே அவன் பலன் இழந்து விட்டான். ஒரு பெண்ணுக்கு தலை சிரைக்கப்பட்டு விட்டால் அவள் மகிமை எடுபட்டது என்று அர்த்தம். ரட்சிக்கப்பட்ட அந்த உபதேசத்தை கை கொள்ளுவான். ரட்சிக்கப்படலைன்னா காத்துல பறக்க விட்டுருவான். இதெல்லாம் நமக்கு தெரிந்திருக்க. வேதத்தை நம்ம அதுக்கு தானே வாசிக்கிறோம். ஏன் வேதம் வாசிக்கிறோம்? இன்னும் மகிமை நமக்கு வரணுங்க. நம்மகிட்ட இருக்கிற மகிமை வெளியே போயிடக்கூடாது. பெண்களுக்கு நான் சொல்கிறேன், ஆண்களுக்கும் சொல்கிறேன். வெளியில் நீங்கள் சில நேரம் மொட்டை அடிச்சுட்டு வெளியில் தொப்பியை வச்சுட்ருக்கலாம். ஆனால் ஆலயத்துக்குள்ளே வரும்போது அந்த தொப்பியை தூரம் எடுத்துடணும். அந்த தொப்பியோடு அங்கே உட்காந்து ஆராதிக்கக்கூடாது. அது உன் மகிமை உன்னை விட்டு போயிடும். இங்கே நீ முக்காடு போடாமல் தலைவிரி கோலமாக உட்காந்துக்கிட்டு இருந்தா எப்போ ஆராதிக்கும் போதும்
தீர்க்க தரிசனம் சொல்லும்போது. அல்லேலூயா. கவனமாக நம்ம இல்லைன்னு வைங்க, நம்ம அறியாமலே நம்முடைய ரட்சிப்பு பறி போய்கிட்டே இருக்கும், நம்முடைய மகிமை எடுபட்டுக்கிட்டே இருக்கும். அன்றைக்கி நான் ஒரு வெளிநாட்டில் இருக்கிற ஒரு தம்பிக்கிட்ட பேசினேன். பேசும்போது அவனுடைய வரவு செலவு சொல்லும்போது அவன் சொன்னான், மாதம் எப்படி ஒரு 300 அங்கே உள்ள பணத்துக்கு ஒரு 300 ரூபா வந்து இதுக்கு போயிடும், ஃபைனுக்கு போயிடும். நான் அவன்கிட்ட சொன்னேன், நீ இப்படி 300 பணம் இப்படி விட்டுட்டீங்கன்னா ஒரு நாள் உனக்கு கொடுக்கப்பட்ட பாயிண்டெல்லாம் போன பிறகு உன் லைஃப்லையும் நீ லைசன்ஸே எடுக்க முடியாது. இது ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் ஆகிக்கிட்டே இருக்கும், கீழே போய்கிட்டே இருக்கும். நம்ம வாழ்நாளில் நம்ம ரட்சிப்பை நம்ம ஒரு நாள் பறிகொடுக்க கூடாது. ஏனென்றால் ரட்சிக்கப்படுகிறவர் சிலர் பேர் தானோ, அந்த சிலரில் நீங்கள் நானும் ஒரு ஆளாக இருக்கணும். எத்தனை பேர் அந்த சிலரில் ஒரு ஆளாக இருக்கணும்னு விரும்புகிறீங்க? அந்த சிலரில் ஒரு ஆளாக நீ இருக்கணும்னா அவ்வளவு தியாகம் இருக்கணும், அவ்வளவு உலகத்தை வெறுக்கணும், அவ்வளவு உபதேசத்தை கைக்கொள்ளணும், அவ்வளவு பயபக்தியாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, ஆமேன். இந்த புதிய வருஷத்தில் நம்ம எடுக்க வேண்டிய சில தீர்மானங்கள், நேற்றுக்கு நான் பேசினேன், இந்த பரிசுத்த ஜீவியத்தில் வளர்றதுக்கு எடுக்க வேண்டிய சில தீர்மானங்கள் அப்படின்னு ஆரம்பித்து அதில் ஒரு பாயிண்ட்டை பேசினேன். அது என்ன பேசினேன் அப்படின்னா, என் வாய்க்கு காவல் வையும், என் வாயை கடிவாளத்தினால் நான் கட்டி வைத்தேன், சங்கீதக்காரன் சொல்றான். அப்ப நீ பரிசுத்தம் அடைவதற்கு முதல்ல வாயை நீ மூடு, தன்னால பரிசுத்தம் வந்து. வாயை திறந்து பளபள நீ உனக்குத்தான் பேச தெரியும், நீ பேசுனீனா ஒரு ரட்சிப்பு உனக்கு பறி போய்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். அல்லேலூயா, ஆமேன். மனுஷன் பார்க்கலங்க, தேவன் பார்த்து கொண்டு இருக்கிறார். அப்போ இந்த புதிய வருஷத்தில் நம்ம சில தீர்மானம், என்ன தீர்மானம்? ஆண்டவரே, அந்த சிலரில் நான் ஒரு ஆளாக இருக்க வேண்டும். எத்தனை பேர் விரும்புகிறீங்க? ரட்சிக்கப்படுகிற சிலரில் நான் ஒரு நபராக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறவங்க கையை வைத்து ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. உன்னை ரட்சித்த அந்த ரட்சிப்பை நீ பாதுகாக்கலை அப்படின்னா அது உன்னை விட்டு பறி போய்விடும். நீ ஆட்டோமேட்டிக்காக பின்மாற்றத்தில் போயிடுவேன். அது எப்படி போச்சுன்னு உனக்கு தெரியவே தெரியாது. நீ நினச்சிக்கிட்டு இருப்ப நான் பெரிய பக்தி, பெரிய நீதிமான் நீ நினச்சிக்கிட்டு இருப்ப. அதான் இல்லை. என்னைக்கும் ரட்சிப்பு பறி போயிட்டு அதனுடைய பிரதிபலிப்பு தான் ரட்சிக்கப்படாத நபர் எப்படி பேசுகிறாங்களோ, எப்படி நடக்கிறாங்களோ அது மாதிரி நடக்கிற. நீ ரட்சிக்கப்பட்டு அதனுடைய போக்கே வேற, ரட்சிப்பின் அடையாளமே வேற. இது ரட்சிப்பை பறி கொடுத்துட்டோம் அப்படின்னா துணிகர நமக்கு வந்துடும், நெஞ்செழுத்தம் வந்துடும். அது கிடக்கட்டுங்க, அது இருக்கட்டும், அசால்ட். தயவு செய்து இந்த புது வருஷத்தில் நான் சொல்கிறேன், இந்த மேடையிலேருந்து பொல்பேட்டிலேருந்து ஒரு வார்த்தை பிரகடனப்படுத்துகிறது, ஒரு வார்த்தை வருகிறது என்றால் அதற்கு நீ உட்பட்டால் உன்னை ரட்சிப்பு அலங்கரிக்கப்படும், உன்னை தெய்வீகமாய் கர்த்தர் மாற்றுவார். ஒரு ரட்சிப்பு பிரகாசமடையும். அந்த ரட்சிப்பை விளக்கி இன்னும் உன்னை அதிகமாக அந்த ரட்சிப்பில் நிலைநிறுத்த என் ஆண்டவர் கிருபையை கொடுத்து கொண்டே இருப்பார். இல்லையா அந்த கிருபை எடுபட்டு போகும். நீ தலைகளை இருக்கலாம், ஒன்றும் நடக்காது. அப்ப பிதாவினுடைய சித்தம் செய்கிறவர்களில் அந்த சிலரில் நான் ஒரு ஆளாக இருக்கணும், அந்த தீர்மானம் இடுங்க. அடுத்தது, இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிக்கிற அந்த சிலரில் நானும் ஒரு நபராக இருக்கணும். ஏன் ரட்சிக்கப்பட்ட உடனே இந்த உலகத்தை அனுபவிக்காம மறுக்கிறோம்? எதுக்காக மறுக்கிறோம்? ஏன் ஆடம்பரத்தை நம்ம மறுக்கிறோம்? விலை கூடின பொருட்களை யூஸ் பண்ணாம எதுக்கு மறுக்கிறோம்? கிறுக்கா? ஏட்டெல்லாம் நிறைய பேர் விலை கூடினதை எடுத்து கொண்டு வந்து கொடுக்க வருவாங்க. தயவு செய்து அந்த தவறை நீங்கள் பண்ணாதீங்க. எவ்வளவு நம்ம இந்த உலகத்தில் சாக்ரிஃபிஷியலாக தியாகமாக வாழ முடியுமோ அவ்வளோ தியாகமாக வாழணும். அடுத்தவங்க பணம் தானே. நேற்றுக்கு
7ஆம் தேதி ராத்திரியே நான் சென்னைக்கு போயிடுவேன். அங்கே அந்த ஹோட்டல் தங்குற அந்த ஹோட்டல் 3000 ரூபா. அப்போ எத்தனை நாள் இருப்பீங்க? நான் 7ஆம் தேதி நைட் போயிடுவேன், 8ஆம் தேதி கல்யாணம் அங்கே இருப்பேன், 9ஆம் தேதி காலையில் 6 மணிக்கு கிளம்புவோம். அப்போ 3 நாள் கணக்காகுது, 12 மணி நேரம். நான் சொன்னேன், எனக்காக அவ்வளோ நீங்கள் செலவு பண்ண வேண்டாம். நான் விக்டோரியா வீட்டில் தங்கிட்டு 7ஆம் தேதி தங்கிடுறேன். 8ஆம் தேதி ஒரு 8 மணி 9 மணிக்கு இவங்களும் வரும்போது அந்த ரூமை எடுங்க. ஒரே நாளையில் அடுத்த நாள் வரைக்கும் இருந்து ஒரு 3000 ரூபாயில் 2 நாளை கழிச்சிட்டு ஓடி வந்துடுவோம். பணத்தை சிக்கனம் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். அது யார் பணமாக இருந்தானே, அவங்க செலவழிக்காங்க அதனால் அப்படி போட்டோம், இவங்க செலவழிக்காங்க இப்படி போட்டோம். அது கர்த்தருடைய பணம். உன்னுடைய செய்கையை கர்த்தர் கவனிக்கிறார். சென்னையிலேருந்து ஒரு பிஷப்பு திருச்சிக்கு ஒரு கல்யாணம் நடத்த வர்றார். இப்போ இல்லை, முன்னாடி. ஃபஸ்ட் கிளாஸில் டிக்கெட் புக் பண்ணி அவருக்கு டிக்கெட் அனுப்பிட்டாங்க. அவர் டிக்கெட்டை பார்த்துட்டு உடனே செக்ரட்டரியை கூப்பிட்டு, ஃபஸ்ட் கிளாஸில் யார் இவங்களை புக் பண்ண சொன்னாங்க, அதை கேன்சல் பண்ணிட்டு 3rd கிளாஸில் போட சொல்லுங்கள், இல்லை நான் கல்யாணம் நடத்த வரமாட்டேன் அப்படின்ட்டு. பதறி போய், இல்லையா நீங்கள், நான் சொல்கிறது நீ செய், நீ சொல்கிறத நான் செய்கிறதுக்கு இல்லை. நீ எனக்கு ஃபஸ்ட் கிளாஸ் டிக்கெட் எடுத்து கொடுத்த உடனே, நீ குளிப்பாட்டின உடனே நான் என் தியாகத்தை விட்டு நான் வெளியே வருவேன்னு நினைக்கியா? நான் வரணுமா வேண்டாமா? இல்லை நாங்கள் மாற்றிருந்தோம். ஏன் அந்த டெடிக்கேஷனில் இருந்தாங்க அந்த காலத்தில் உள்ளவங்க? அந்த டெடிக்கேஷன் எதனால்? அவங்க செலவழித்து கல்யாண வீட்டுக்காரங்க செய்தாங்கங்க, எடுக்கலாம். நம்ம சபையில் உள்ள ஒரு விசுவாசி என்னை கொண்டு போய் RMKVயில் நிறுத்திக்கிட்டு அவங்க வீட்டு கல்யாணத்துக்கு 3000 ரூபா சட்டை வேன் ஹைசன், அதில் போய் நின்றுக்கிட்டு, பாஸ்டர் இதில் உங்களுக்கு ஒரு சட்டை எடுங்க. அப்படி மூஞ்சி அப்படி திருப்பி பார்த்தேன். என்னையை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு. இல்லை பாஸ்டர், எங்கள் ஊழியக்காரர் நல்லா, நான் நல்லா இருக்கணுமா கெட்டு போகணுமான்னு? நல்லா இருக்கணுமா கெட்டு போகணும்? என்ன இப்படி சொல்றீங்க? நான் உபதேசம் பண்ணியிருக்கேன்ல, பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்ல, நான் 3000 ரூபா சட்டை போடக்கூடியவனா நானே? யோசனை வேண்டாமா? அந்த பிரசங்கெல்லாம் காற்றுல போயிட்டா, ஷெல்டன் அது பீட்டர் இங்கிலாண்டு இல்லை 0 ஒரு 550 ரூபா 700 ரூபா அந்த சட்டையை எடுங்க. இல்லையா நான் இப்போ வெளியே போயிடுவேன். இல்லை தயவுசெய்து நீங்கள் நில்லுங்க, நான் எடுத்து. நமக்கு ஒருவர் விலை கூடினதை செய்கிறார்கள் என்பதற்காக நம்முடைய தீர்மானங்களை நம்ம பறி கொடுக்க முடியாது. இதுவரைக்கும் நான் பறி கொடுக்கல. ஏனென்றால் எனக்கு ஆடம்பரம் பிடிக்காது. இப்போ அதே சட்டையை ஒரு ரிபேட்டில் போட்டு 700 ரூபா 800 ரூபாய்க்கு தாராம்னா வாங்கிக்கிடலாம். இந்த சர்ச் கட்டும்போது அதே பேர்ன்ஹீசனில் இங்கே ஒரு தம்பி வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான். எங்களோட சேர்ந்து குழி தோண்டிக்கிட்டு இருந்தான். அப்போது வெள்ளம் வந்து RMKVயில் இந்த மாதிரி விலை கூடின சட்டையெல்லாம் தண்ணிக்குள்ளே அந்த பண்டல் நனைஞ்சி 50 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. அப்போ அந்த சட்டை வந்து 1500 ரூபா. அப்போ அவன் சொன்னான், ஐயா நானும் போய் 50 ரூபாய்க்கு ஒரு சட்டை எடுத்தேன், அப்போ எனக்கு ஒரு சட்டை கொண்டாப்பா. அவன் ஞாபகத்துக்கு இன்றைக்கி அந்த சட்டையை நான் வச்சுருக்கேன், என் ஷெல்ஃபில் தொங்க விட்டுருக்கேன். 1500 ரூபா சட்டை எவ்வளோ கிடச்சது? 500 ரூபாய்க்கு. சிலர் சொல்லுவாங்க, இந்த காலத்தில் இப்படியெல்லாம் நீங்கள் பேசிக்கிட்டு இருந்தால் யாருங்க இதெல்லாம் கேட்பா? கேட்கவன் கேட்கட்டுங்க. ரட்சிக்கப்படுகிறவர் சிலர்தானோ, கேட்கிறவர்கள் சிலர்தானோ, பின்பற்றுகிறவர்கள் சிலர்தானோ, தன்னை ஒடுக்குகிறவர்கள் சிலர்தானோ, தன் ஆடம்பரத்தை அழிக்கிறவர்கள் சிலர்தானோ, என் ஆண்டவருக்காக இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் சிலர்தானோ. அந்த சிலரில் நான் ஒருவனாக இருக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. என்னால் அந்த மாதிரி பணத்தை விரயம் பண்ண என்னால் முடியாதுங்க, முடியாது. நீங்களே எடுத்து கொடுத்த அந்த விசுவாசிக்கிட்ட கட் அண்ட் ரைட்டாக சொல்லிட்டேன், இந்த சோல். ஏன்னா அந்த கல்யாணத்துக்கு கையில் பணம் இல்லை, ஒருத்தட்ட சொல்லி கொடுங்கன்னு சொல்லி நான் தான் வாங்கி கொடுத்துருக்கேன் 50,000 ரூபா. என்னையே கூட்டிகிட்டு போய் அங்கே வந்து 3000 ரூபாய்க்கு நீங்கள் சட்டை எடுங்கன்னா அப்போ எவ்வளவு கொழுப்பு இருக்குது?
ஒரு 600 650 ஒரு சட்டை எடுத்து கொடுத்தா என் உடம்புல எனக்கு அது கிடக்காமலாம் போவோம். தேவ பிள்ளைகளே, நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். கர்த்தர் கொடுக்குறாரு, அதுக்கு கணக்கு கேட்பாரு, ஒவ்வொன்றுக்கு கணக்கு கேட்பாரு. நம்ம கர்த்தர் கணக்கு கேட்கும் கர்த்தர். நல்லா இருக்கிறதுல, நல்ல துணி போடுறதுல கர்த்தர் ஒரு நாள் நம்மளை அவர் தடுக்க மாட்டார். ஆனால் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. விலை உயர்ந்த பொருட்கள், விலை உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்தி கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உனக்கு அலங்காரமாயிராமல். அல்லேலூயா. உலகத்தை நீ என்னைக்கு ரட்சிக்கப்பட்டமோ அன்றைக்கு இந்த உலகத்தின் மேல உள்ள இச்சை நம்மளை விட்டு போயிடணும். இந்த உலகத்தின் மேல உள்ள ஆசை நம்மளை விட்டு போயிடணும். இந்த உலகத்தை அனுபவிக்கணுங்கிற எண்ணம் நம்மளை விட்டு போயிடணும். ஏதோ கஞ்ச குடிச்சுக்கிட்டு நம்ம ஒரு காலத்தில் எப்படி இருந்தோம். நான் நினச்சி பார்க்கேன், இதே பேட்டையில் கிறிஸ்மஸ் அன்னைக்கு கூட பட்டினியாக கிடந்திருக்கங்க. சாப்பாடு கிடையாது. எத்தனை நாள் கஞ்சி, உளுந்து போட்டு கூட கஞ்சி குடிக்கிறதுக்கு அன்னைக்கு வழி கிடையாது. வெறுங்கஞ்சை குடிச்சிருக்கோம். வெங்காயத்தை வச்சு வெறுங்கஞ்சை சாப்பிட்டுட்டு நான் போயிருக்கேன். எத்தனை நாள் போயிருக்கேன். அன்னைக்கு அவ்வளோதான் நம்முடைய நிலைமை. இன்னைக்கு மறந்துட முடியுமா? அதையெல்லாம் மறக்க முடியுமா? ஒரே ஒரு நல்ல சட்டை, மீதி எல்லாம் கிழிஞ்ச சட்டையை வச்சு பைபிள் காலேஜில் 3 வருஷம் படிச்சிருக்கேன். நான் எங்கள் வீட்டில் ஒத்த பையன். எங்கள் அப்பாட்ட கேட்டால் எவ்வளோ நாளும் பணம் அனுப்புவார், பாசியை கேட்டால் பணம் அனுப்புவாங்க. நான் கேட்கவே இல்லை. நான் அப்படி ஒரு பொருத்தனையில் வாழ்ந்ததுனால தான் ராஜா நாங்கள் படிக்கிறதுக்கு போன போது என் செலவுக்குன்னு பணமே கேட்கல. ஃபீஸ் மட்டும்தான் மாதம் மாதம் கட்டுவேன். நான் ஒரு நாள் கேட்டேன், என்னடா செலவுக்கு என்னடா பண்ணுற, பணமே நீ கேட்கலையே. அது இருக்கட்டும் டேடி, பார்த்துக்கலாம். அவன் போன உடனே அவன் ஒரு பொருத்தனை பண்ணிட்டான். நான் டேடிக்கிட்ட மம்மிக்கிட்ட இருந்து நான் காசு வாங்க மாட்டேன், என் தேவையை நீங்கள் தான் சந்திக்கணும்னு பொருத்தனை பண்ணிட்டான். பொருத்தனை பண்ணி கையில் இருந்த காசெல்லாம் தீர்ந்து போச்சு. என்ன செய்யணும்னு தெரியலை. இனி நமக்கு புஸ்தகங்கள் வாங்கணும், நமக்கு ஏதாவது பண்டம் வாங்கிச்சோம்னு என்ன செய்யன்ட்டு இவன் பயந்து போய் 40 நாள் உபவாசம். ஆண்டவரே, நான் பொருத்தனை பண்ணிட்டேன், இனி மாற முடியாது, எனக்கு எப்படி ஆகலை, இந்த 3 வருஷம் என்னை காப்பாற்றி விடுங்க அப்படின்னு அவன் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி 40 நாள் உபவாசம். இந்த 40 நாள் கழித்து கரெக்டாக 41ஆவது நாள் சாயங்காலம் அங்கே ஒரு ஆள் நின்றுக்கிட்டு 2 கம்பு பை நிறைய ஏதாவது ஒரு பையில் பண்டம், இன்னொரு பையில் நோட்டு புக்கு, பேனா, பென்சிலு, அது இதுன்னு எல்லாம் 2 பை நிறைய நின்றுக்கிட்டு, ராஜன் டேவிட் லிவிங்ஸ்டன் எங்கே இருந்தாலும் வரவும் ப்ளீஸ் கம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. இன்னும் இவன் விழுந்தடிச்சு ஓடுறான். அவர் அந்த நபர் சொல்கிறாரு, நான் கொரியாவிலேருந்து வரும்போது உங்கள் டேடியை மெட்ராஸ் ஏர்போர்ட்டில் பார்த்தேன். அப்போ நான் பெங்களூர் போகிறேன், இப்போ நான் பெங்களூரில் இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே என் பையன் அங்கே தான் படிக்கான் அப்படின்னு நம்பரையும் கொடுத்து காலேஜ் அட்ரஸை சொன்னாங்க. அதனால் நான் உங்களை பார்க்க வந்தேன் தம்பி, என்னையும் உங்களுக்கு தெரியாது அப்படின்னு. இந்த வாரத்தில் என் வீட்டில் ஒரு தேங்க்ஸ் கிவிங் மீட்டிங் வச்சுருக்கேன், நீங்கள் அதுக்கு வரணும் அப்படின்னு கூப்பிட்டுட்டு எல்லாத்தையும் கையில் கொடுத்துட்டு போயிட்டார். இவனுக்கு ஆச்சரியமான ஆச்சரியம். ஆண்டவரே, நான் 40 நாள் உபவாசம் இருந்ததுக்கு எனக்கு வழியை திறந்துட்டீங்க, எனக்கு ஒரு நல்ல வழி கிடச்சிட்டு தோத்திரம். அந்த நாள் அவன் அங்கே மீட்டிங்க்கு போனால் இந்த தம்பி ஒரு கொரியன் ஒரு பாஸ்டர்கிட்ட அறிமுகப்படுத்துகிறார். அவர் சொல்கிறாரு, கேட்டுட்டு, ராஜன், உங்களுக்கு என்ன வேணாலும் 5 லட்சம் உங்கள் பேரில் டெபாசிட் பண்ணியிருந்தேன், ஒரு ஸ்கூட்டர் வாங்கி தந்துருந்தேன், நீங்கள் எனக்கு வாரம் என் இங்கிலீஷுக்கு தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணணும், எனக்கு இங்கிலீஷ் சொல்லி கொடுக்கணும், உங்களுக்கு மாதம் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை தாரேன், அது போக 5 லட்சம் நான் உங்களுக்கு டெபாசிட் பண்ணியிருந்தேன், உங்களுக்கு எல்லா செலவையும் நான் பொறுப்படுத்திக்கிடுதேன். சரி, நான் போய் ஜெபம் பண்ணிவிட்டு சொல்கிறேன். அவன் ஸ்டூடெண்ட்டு, தேவைகள் இருக்குது, நான் போய் ஜெபம் பண்ணிட்டு சொல்கிறேன்னு அவன் 3 நாள் உபவாசம் இருந்திருக்கான். ஆண்டவரே,
எனக்கு ஒரு பெரிய ஆஃபர் வருது, 5 லட்ச ரூபா என் பேரில் டெபாசிட் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு ஸ்கூட்டர் வாங்கி தராங்க. நான் அவருக்கு போய் சனி ஞாயிறு டியூஷன் எடுக்கணும், இந்த இங்கிலீஷ் சொல்லிக் கொடுக்கணும், ஞாயிற்றுக்கிழமை ஒரு பிரசங்கம் முழுவதும் டிரான்ஸ்லேட் பண்ணணும், இது உமக்கு சித்தமா அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் சொல்லிட்டாரு, அவன் கொடுக்குற பணத்தை நீ வாங்காத, அந்த இதுக்கு நீ உடன்படாத, இது எனக்கு சித்தம் இல்லைன்னுட்டார். கைக்கு எட்டினது வாய்க்கு எட்டவில்லை. ரட்சிப்பு உள்ள இருந்தா ஆண்டவர் பேசுவார், எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது. நமக்கு வாசலை திறந்துட்டாரு, 40 நாள் உபவாசம் இருந்தோம், அப்பா இவ்வளோ வருது, நமக்கு தோத்துறோம், மாதம் மாதம் நமக்கு செலவு பணம் கிடைக்கும், அந்த ஆகல போய் காஞ்ச மாடு கம்பளை விழுந்த மாதிரி விழுந்துடலாமா? ஆண்டவர் சொல்லிட்டார், நோ, அதுக்கு நீ உடன்படாத. இவன் அடுத்த வாரம் போனான், பாஸ்டர் லீ, ஐ எம் வெரி சாரி, I will come and help you, but I will not accept that money what you offer. நீங்கள் கொடுக்குற அந்த பணத்தை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது, நான் உங்களோட அப்படி இருக்க முடியாது, பட் ஐ வில் ஹெல்ப் யூ. ஏன்னா அதுக்கு பிறகு ஜோஸுக்கு அறிமுகப்படுத்தி அப்புறம் இவன் அப்போ அவர் சொன்னார், இப்படி ஒரு கொடுக்கறத வேண்டான்னு சொல்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டை நான் பார்த்தது கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு, நீங்கள் வாரம் வாங்க, வந்துட்டு நீங்கள் ஊழியம் செஞ்சுட்டு போங்க, நான் மந்த்லி உங்களுக்கு பாக்கெட் மணி 500 ரூபா தரேன்னு 3 வருஷம் அவர் தாங்க 500 ரூபா கொடுத்துருக்காரு. அது கூட எனக்கு தெரியாது. நீ கர்த்தரை நம்பினா ஒரு நாள் நீ வெட்கப்பட்டு போக மாட்ட. உனக்கு ஒரு வழியை திறக்கிறவர் கர்த்தர். உன் தியாகத்துக்கு நீ தேவ சித்தம் செய்யணும்னு பாரு. தேவ சித்தமா? அல்லேலூயா. ஏன் தெரியுமா? என்னைய ஹாலண்டு கூப்பிட்டாங்கங்க, நான் வர முடியாதுன்ட்டேன். மைசூரில் ஊழியஞ்செய்ய கூப்பிட்டாங்க, நான் முடியாதுன்ட்டேன். ஏன் தெரியுமா? உங்களுக்கு பாஸ்டர் நான் பேட்டைக்கு வர வேண்டியிருக்கு. அல்லேலூயா. நான் இங்கே பட்டினி பசியாக கிடக்க வேண்டியிருக்கு. அது எனக்கு தேவ சித்தம் எழுதி வச்சிருக்காரு. அங்கே போய் டாக்டர் டபிள்யூ கிரீன் அப்படிங்கிறவர் அந்த ப்ராஜெக்ட் அனௌன்ஸ் பண்ணுறாரு. 3 வருஷம் நான் சப்போர்ட் பண்ணுறேன். ஒரு ஸ்டூடெண்ட்டு மைசூருக்கு போக சொல்லுங்கள், கனடா படிக்க சொல்லுங்கள், கனடிகா சபையை ஆரம்பிக்க சொல்லுங்கள். என்னையை செலக்ட் பண்ணுறாங்க, நான் முடியாதுன்ட்டேன். ஏன் தெரியுமா? நம்ம வாழ்க்கையில் பணத்தை மட்டும் பார்க்கக்கூடாது, வசதியை மட்டும் பார்க்கக்கூடாது, ஆடம்பரத்தை மட்டும் பார்க்கக்கூடாது, தேவ சித்தத்தை நம்ம பார்க்கணும். தேவ சித்தம் இல்லாத பணம் உன்னை அழிக்கும். தேவ சித்தம் இல்லாத வசதி உன்னை கீழே தள்ளும். தேவ சித்தத்தின்படி நீ பட்டினியா கிடந்தாலும் என் கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். யோசேப்பை சிறைச்சாலையில வைத்து அவரை பாதுகாத்து உயர்த்துறது போல உன்னை உயர்த்துவார். கையெல்லாம் தட்டிடக்கூடாது, கருவாடு தின்ன மாதிரி உட்கார்ந்துகிட்டு இருக்கணும். அல்லேலூயா. கை தட்டினா அந்த வார்த்தை உனக்குள்ள போய் உன்னை அதே மாதிரி உயர்த்தும். ஆமென். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவ சித்தம் செய்கிறவங்க தான் பரலோக ராஜ்யம், அவங்க தான் ரட்சிக்கப்பட்டவங்க கடைசி வரைக்கும். ஒன்று சொல்லி நான் முடிக்கிறேன், மீதி அடுத்த மாதத்தில் நான் அடுத்த வாரத்தில் பேசுகிறேன். 30,000 ரூபாய் சம்பளம் அவர் வேலை செய்கிற, ஒரு போதகர் வேலை செய்கிற அந்த ஆர்கனைசேஷனில் திடீர்னு அவரை இன்னொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு மாற்றுறாங்க. R&D டிபார்ட்மெண்ட், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். அவர் ஏற்கனவே கம்ப்யூட்டரில் சாஃப்ட்வேரில் வேலை பார்த்து நிறைய சம்பளம் வாங்கிட்டு இருந்தவர் ஊழியத்துக்கு வந்திருக்காரு. இப்போ அவர் டீச்சிங்கில் இருக்கார், அது அவருடைய அழைப்பு, அவர் டீச் பண்ணிக்கிட்டே இருக்கார். திடீர்னு கூப்பிட்டு சொல்கிறாங்க, நீங்கள் நீ டீச் பண்ண வேண்டாம், நீங்கள் கம்ப்யூட்டரில் போய் ரிசர்ச் பண்ணுங்கள். உடனே அவர், என்னடா இது, நான் அப்படின்னா சாஃப்ட்வேரில் இருந்திருப்பேனே, அங்கே எனக்கு நிறைய சம்பளம் இல்லை. அல்லேலூயா. ஆமென். இவர் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சார், ஆண்டவரே நான் வந்தது ஊழியத்துக்கு, இந்த கம்ப்யூட்டரில் உட்காந்து ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கணும்னா அங்கேயே நான் உட்காந்து கை நிறைய சம்பளம் வாங்கிட்டு இருந்திருப்பேனே, ஏனே நீ எதுக்கு ஊழியத்துக்கு அழைச்சிரு?
எனக்கு டீச் பண்ணணும், போதிக்கணும், சபை நடத்தணும், இதுதான் என் ஊழியம். இப்போ அதுலேருந்து என்னை மாற்றுறாங்களே, உங்கள் சித்தமே தலைகளை போகுது ஆண்டவரே. ஜெபம் பண்ணுறாரு. 13 அடையாளம் கேட்குறாரு. 13 அடையாளத்தையும் கர்த்தர் கொடுக்குறாரு. அவருக்கு நான் தான் ஆவிக்குரிய தகப்பேன். என்கிட்ட கேட்காம எந்த டிசிஷனும் எடுக்க மாட்டார். என்கிட்ட பேசுகிறார். ஐயா இந்த மாதிரி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, நானும் ஜெபம் பண்ணுறேன், தேவ சித்தம் மட்டும் நிறைவேறட்டும். அவர்கிட்ட கேட்டேன், திடீர்னு இப்போ நீங்கள் விட்டுட்டு இன்னொரு ஊழியத்துக்கு போனீங்கன்னா 30,000 ரூபாய்க்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? 2 பையன் காலேஜில் படிக்கான், இன்னொரு பையன் வேறு படிச்சுக்கிட்டு இருக்கான், நீங்கள் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவீங்க? ஐயா பட்டினியாக கிடந்தாலும் சரி, நான் ஒரு நாள் என் அந்திய காலத்தில் தேவ சித்தம் செய்யாமல் நான் மரிக்கும் நிலை என் இருதயம் என்னை பாதிக்கக்கூடாது, என் மனசாட்சி என்னை குத்தக்கூடாது. அதை விட நான் பட்டினியாக கிடந்தாலும் குடும்பத்தோடு திரும்ப கட்டி ஊழியத்தை எழுப்பலாம், தேவ சித்தம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன். வெரி குட். நீங்கள் அதை நீங்கள் ஜெபத்தில் வைங்க. அந்த ஆர்கனைசேஷன் தலைவர் கூப்பிட்டு அவரே பேசணும். அவரும் கூப்பிட்டு பேசிட்டு திடீர்னு இவர் திருச்சிக்கு வந்திருக்காரு. நான் திடீர்னு அன்னைக்கு காலையில் எனக்கு ஒரு ஏவுதல் வருது, அவருக்கு நான் ஃபோன் பண்ணுறேன். அவர் பீகார்லேருந்து இங்கே வந்திருக்காரு. நான் கால் பண்ண உடனே எங்கே இருக்கீங்கன்னா திருச்சியில் இருக்கேன். நானும் திருச்சியில் தானே இருக்கேன், நான் புதுக்கோட்டையில் இருக்கேன், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் திருச்சிக்கு வரப்போகிறேன், 1 ஹவரில் அப்படின்னு. அப்போ இந்த மீட்டிங்க்கு வரட்டுமா, வாங்க, உங்கள்கிட்ட நான் நிறைய ஆலோசனை பண்ண வேண்டியிருக்கு, உங்கள் கூட நான் 2 நாள் ஸ்பெண்ட் பண்ண முடியுமா? விழுப்புரம் போகிறேன், அப்படி பேசிக்கிட்டே போவோம். எல்லாம் பேசி எல்லாத்தையும் உறுதிப்படுத்திட்டு வந்து அவர் தங்கியிருக்க இடத்துல இறக்கி விடுறதுக்கு நிற்கிறேன். பாஸ்டர்மா எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ண உடனே நான் பேசிட்டு, இந்தா நீ பேசு இந்த பாஸ்டர்கிட்ட அப்படின்னு சொல்லி கொடுத்த உடனே பாஸ்டர்மா என்ன பேசணும், என்ன இதுக்கு முன்னால் உள்ள பேக்ரவுண்டு எதுவுமே தெரியாது. ஃபோனை வாங்கிக்கிட்டு பேசுகிறாங்க. படித்தா மனுஷன் இந்த குண்டு செடிக்குள்ளே குதிரை ஓட்டின மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க, வெளியே கிளம்பி வாங்க ஐயா, ஊழியங்கள் எவ்வளோ இருக்குது, துபாய்க்கு போங்க, எவ்வளவோ டீச்சிங் இருக்குது, அங்கே வாசல் இருக்குது திறந்துருக்கு அப்படின்னு கடன்னு அடிக்காங்க. அவருக்கு உருமத்தி அடித்து போய் அப்படி நிற்கிறாரு. உடனே என்கிட்ட ஃபோனை கொடுத்தாரு. நான் பேசிட்டு, சரி கமலா நான் கொஞ்சம் பொறுத்து பேசன்னு வச்சுட்டேன். அவர் சொல்கிறாரு, அத்தைக்கு எப்படிங்க நீங்கள் ஒன்றுமே பேசலை, இப்போ தான் நம்மளே பேசியிருக்கோம், தீர்க்க தரிசனம் மாதிரி அடிக்கிறாங்களே. அதான் ஐயா கன்ஃபர்மேஷன். அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, ஏன்னா அவர் துபாய்க்கு ஒரு சபைக்கு போகிறார் என்று என்கிட்ட கூட சொல்லலை. நான் ஒரு இடத்துக்கு போகிறேன், அதுக்கு நீங்கள் ஜெபம் பண்ணுங்கன்னு தான் சொல்லியிருக்காரு. நான் யூகம் பண்ணிக்கிட்டேன் இது துபாயாக தான் இருக்கணும் அப்படின்னு. ஆனால் பாசனமாக சொல்கிறாங்க, குண்டு சட்டிக்குள்ளே எதுக்கு நீங்கள் இப்படி குதிரை ஓடிக்கிட்டே இருக்கீங்க? உங்களை மாதிரி ஆட்கள் வெளியே வந்து பல லாங்குவேஜில் இருக்கிற சபையில் போய் ஒரு போதகராக இருந்து ஊழியத்தை செய்யுங்க. சும்மா ஒரு இடத்துல அப்படியே சட்டி மாதிரி உட்காந்துக்கிட்டு சம்பளத்தை வாங்கிட்டு உட்காந்துக்கிட்டு ஊழியம் செய்யவா, தேவ சித்தம் செய்ய விடாமல் ஏசுத்தாங்க. அவருக்கு சந்தோஷம் பொறுக்கலை. போன கையில் கொடுத்துட்டு, ஐயா நம்ம அத்தை வந்து உண்மையிலேயே ஒரு தீர்க்கதரிசி தான். அவங்க முன்னால் அவர் அது இவங்க அக்கா மருமக ஒரு இங்கிலீஷ் கிராமர் புக்கை எழுதிக்கிட்டு பிரிண்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து எங்கிட்ட காட்டி, நான் இந்த புக்கு போட்டிருக்கேன், இதை வச்சு விற்று ஊழியத்துக்கு சப்போர்ட்டாக நான் செய்ய போகிறேன்னு வந்து மதுரையிலேருந்து வந்து காட்டுறாரு. இவங்களும் வாங்கி அதை பார்க்குறாங்க. மருமகனை நல்லதாக இருக்குது, புஸ்தகம் ரொம்ப சூப்பராக இருக்குது, ஆனால் இதை மூட்டை கட்டி ஒரு இடத்துல வைங்க, இதையெல்லாம் விற்று நீங்கள்லாம் ஒன்றும் ஊழியம் செய்ய முடியாது, பரத்திலிருந்து வாசல் உங்களுக்கு திறக்கப்படும், அதில் நம்பி ஊழியம் செய்யுங்க, இதை தூரம் கொண்டு வைங்கன்ட்டாங்க. ஷாக் ஆகிட்டார். அத்தை என்ன சொல்கிறீங்க, நான் எத்தனை ஆயிரங்கள் செலவழித்து இதை நான் பிரிண்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கிறேன், இதில் அல்ல உங்கள் ஊழியம். ஒரே வார்த்தை முடிஞ்சது. அப்படியே கொண்டு போய் கட்டி போட்டுட்டு மதுரையில் சபை ஆரம்பித்து ஒளிஞ்சிட்டு இருக்கையில் தான் திரும்ப பீகாருக்கு போனார். ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் வசதியாய் வாழ்வதை விட தேவ சித்தம் செய்வதுதான் அவன் வாழ்க்கையில முக்கியம். அவன் தான் ரட்சிக்கப்பட்டவன், அவன் தான் அந்த சிலரில் ஒருவன். அல்லேலூயா.
நிமிஷத்துக்கு நிமிஷம் தேவ சித்தத்தை விட்டு தவறாம 45 வருஷம் ஒரே போதகர், கண்டிஷனான போதகருக்கு இருக்கிறதுக்கு எனக்கு கிருபையை கொடுத்தாரு. அதை நான் உருப்பட்டேன், நல்லா இருக்கேன். இன்னைக்கு அபிஷேகம் என்னில் இருக்கிறது, ஆவியின் அதிகாரத்தை கத்த தந்திருக்கிறார். நான் ஊழியக்காரர்கள் போய் பேச முடியுமா? 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 45 வருஷம். ஏன் தெரியுமா? ஹாலண்டு கூப்பிட்டாங்க போகலை, மைசூர் கூப்பிட்டாங்க போகலை, சென்னை கூப்பிட்டாங்க போகலை, ஒரு பக்கம் போக முடியாது. இறுதியில் நம்ம பாஸ்டர் மன்னார்பேட்டைக்கு வர சொன்னாங்க. பெரிய ப்ராப்பர்ட்டி இருக்குது, அதில் வந்து உட்காந்துட்டு அங்கே ஒரு சபை ஆரம்பிங்க, பேட்டையில் என்ன பெருசாக நீங்கள் கண்ட போகிறீங்கன்னாங்க. காணுதனோ இல்லையோ, கர்த்தர் என்னோடு பேசின இடம் பேட்டை. உனக்கு முன்னால திறந்த வாசலை வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட மாட்டான் என்று என் ஆண்டவர் எனக்கு இந்த இடத்தை குறித்தான் பேசி என் உள்ளத்தில் உறுதிப்படுத்தினார். அந்த இடத்தை விட்டு பட்டினியா கிடந்து செத்தாலும் சாவேனே ஒழிய அந்த இடத்தை விட்டு போக முடியாது. வசதி வாய்ப்பு ஒன்று நமக்கு தேவையில்லை. ஆண்டவர் எங்க வைத்தார, எங்க நாட்டினார, அதுல இருக்கணும். இன்னைக்குன்னு ஒரு வசதிக்காக பேச்சு பிடுங்கிட்டு ஓடிட முடியாது. உங்களை எங்க கர்த்தர் வச்சிருக்காரோ அங்க நீங்க இருந்தா தாங்க உங்களுக்கு மேன்மை. அல்லேலூயா. கர்த்தருடைய சித்தம் செய்கிறவர்கள் மாத்திரமே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்களே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது இல்லை. வாய்ச்சவுடால் வேண்டாம், வெறுஞ்சபம் வேண்டாம், வீணான ஜபம் வேண்டாம், புகழ்ச்சியான ஜபம் வேண்டாம். தேவ சித்தம் செய்ய தியாகம் பண்ணு, உன்னை அர்ப்பணி, உன்னை ஒடுக்கு, இடுக்கமான வாசலுக்குள்ள வா. அப்பொழுதுதான் நீ தேவ சித்தம் செய்ய முடியும். கஷ்டப்படு, கர்த்தர் உன்னை உயர்த்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதை விட்டுட்டு சோத்து குப்பலன்னு சொல்லிட்டு உட்கார்ந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒரு காரியமும் நடக்காது. அல்லேலூயா. நம்முடைய தேவன் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக அழைத்து தனித்தனியாக பேர் பேராக, அதை மறந்துடாதீங்க. எப்படி? பேர் பேராக, ஈச் அண்ட் இண்டிவிஜுவல் தனித்தனியாக அழைத்து உன்னை முத்தமிட்டு தன் இரத்தத்தினால உன்னை கழுவி உன்னை அழகான மகுடமான பொக்கிஷமாக உன்னை கர்த்தர் மாற்றி வைத்திருக்கிறார். அதே நேரத்தில் சாத்தான் இந்த உலக ஆசைக்குள்ள உன்னை கொண்டு போய் ஒன்று கொதாத குப்பையா மாத்துறதுக்கு அவன் கிரியை செய்வான். நீ சாத்தானுக்கு இடம் கொடுத்தால் நீ ஒன்றும் இல்லாமல் போயிடுவ. என் தேவனுக்கு இடம் கொடுத்தா உன்னை மேன்மையான ஸ்தானத்தில் வச்சு உன்னை உயர்ந்த ஸ்தானத்தில் கர்த்தர் உட்கார வைப்பார். எல்லாரும் உன்னை எட்டி பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு உனக்கு மேன்மையை என் தேவன் கொடுப்பார். இல்லையா நீ சிமிட்டிக்கிட்டே இப்படியே அலைய வேண்டியதான். வசதி எங்கே இருக்கோ அந்த வசதியில் உட்கார். வசதியில் இருக்கிறது பெருசு இல்லைங்க, வசதி முக்கியம் கிடையாது. சித்தம், தியாகம், அர்ப்பணிப்பு, ஆடம்பரமின்மை, அதுதான் தேவ சித்தம். அப்படி இருக்கிறவங்க தான் ரட்சிக்கப்பட்டவங்க. இல்லையா நான் அதை செஞ்சேன், இதை சாதித்தேன், அங்கே ஓடினேன், இங்கே ஓடினேன், ஒன்று நடக்க நீ ஓடிக்கிட்டே இருக்கலாம். அதுக்கு தான் சொல்லியிருக்கு, அநேகர் பிரயாசப்படுவார்கள், பிரயாசப்பட்டோம் பிரவேசிக்க மாட்டார்கள். அந்த பிரயாசப்பட்டு பிரவேசிக்காதவர்கள் யாரு? வர்ற நாட்களில் பேசுவோம். இப்போ இன்னும் நான் இது ஒரு பாயிண்ட் தான் நான் பேசியிருக்கேன். மீதி உள்ளதை நான் அடுத்த வர்ற நாட்களில் நான் அந்த சீரியஸ் ஆஃப் மெசேஜ் நான் உங்களுக்கு நான் பேசிக்கிட்டே வரேன். இன்றைக்கு நீங்கள் உங்கள் ரட்சிப்பை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நான் ஒழுங்காக ரட்சிக்கப்பட்டிருக்கேனா? இப்போ கம்யூனியன் வேறு எடுக்க போகிறோம். என் ரட்சிப்பை நான் பறி கொடுத்துருக்கேனா அல்லது என் ரட்சிப்பு இருக்கா? நீ எப்பெல்லாம் பிசாசுக்கு இடம் கொடுக்குறியோ, எப்பமெல்லாம் ஆடம்பரமாக போகணும்னு நினைக்கிறியோ, எப்பெல்லாம் உலகத்தை அனுபவிக்க நினைக்கிறியோ, அப்பமெல்லாம் உன் ரட்சிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை விட்டு பறி போய்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஆனால் இதையெல்லாம் வெறுக்க வெறுக்க ஒரு ரட்சிப்பு அலங்கரிக்கப்படுது. நீ தெய்வீக பெண்மணியாய், தெய்வீக ஒரு மனுஷனாய், அந்த யோசேப்பை போல, ஈசாக்கை போல ஆண்டவர் உன்னை அழகுபடுத்துகிறார் என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது. அல்லேலூயா, ஆமென். பரிசுத்த பிதாவே,